மஹமூதனும் குரு நீரே, மகுசருதனில் வருவீரே. மஹமூதனும் குரு நீரே, மகுசருதனில் வருவீரே. மன்றாடி காப்பீரே, மாபாவிக்கும் கேட்பீரே. வல்லோனுடன் வானவரும் சொல்லுவார் சலவாத்தை தினம். வல்லோனுடன் வானவரும் சொல்லுவார் சலவாத்தை தினம். யா ரசூலே யா ஹபீபே, ஏகமல்லோனின் மஹபூபே. மக்கமாநகர் பிறந்தீரே, மதீனாவில் சிறந்தீரே. யா ரசூல் முஸ்தபா, யா ஹபீப் முஸ்தபா, யா ரசூல் முஸ்தபா, யா ஹபீப் முஸ்தபா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வாலிஹி வஸஹபிஹி அஜ்மாயின். சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, உங்கள் முன்னால் இன்று காலத்தின் கட்டாயமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நோய்கள் பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மருத்துவத்தை பற்றி, மருந்துகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தந்த டிப்ஸுகளை, முக்கியமான குறிப்புகளை, ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கக்கூடிய மருத்துவ செய்திகளை, நம் உடலை எப்படி பாதுகாக்க வேண்டும், என்னென்ன விஷயங்களை எவ்வளவு உட்கொள்ள வேண்டும், என்ன விஷயங்களை நாம் உட்கொள்ளக்கூடாது என்பதில் பெருமானார் சொல்லிய மருத்துவ செய்திகளை, ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. நம்ம 10-12 நாள் கூடி கழியறதில்லை. நாம் இன்னைக்கு பேசுகிற சப்ஜெக்ட் எல்லா நாளும் முக்கியமானது தான். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நொடியும் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷன் 3 வேளை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகிறான். மருந்து சாப்பிட்றோம். நிறைய நோய்கள் நம்மை துரத்தி என்ன செய்யுது, பிடிக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த தலைப்பு மிக முக்கியமானதாக இருக்கும் என்பதனால்தான் நான் இந்த நிகழ்ச்சியை ஒப்புக்கொண்ட பொழுது மருத்துவத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணி எடுத்த தலைப்பு இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெரிய டாக்டர் வந்தார். ஒரு ஆள், முஸ்லீம் டாக்டர் ஒரு ஆள் வந்தார். அவர் பேரு ஷர்மதல்னு அவர் பேர். அவருடைய வாப்பா பேரு குபாசுல் காபி. குபாசுல் காபியுடைய மகனார் ஷர்மதல் என்று டாக்டர் வந்தார். ரசூல்லாட்ட வந்தார். வந்து அவரு அதுக்குன்னு வரல, இஸ்லாத்தை தழுவுறதுக்காக வேண்டி வரும்போது அந்த ஒரு குரூப்ல ஒரு டாக்டர் இருந்தார். இஸ்லாத்தை தழுவுறதுக்காக வருவாங்களாங்க, கூட்டமா வந்தாங்களா இல்லையா, அந்த குழுவுல ஒரு டாக்டர் இருந்தாரு. பேர் ஷர்மதல்ங்கிற டாக்டர் இருந்தார். அப்போ இஸ்லாத்தை தழுவிட்டு அவர் போகும் பொழுது
பெருமானார்கிட்ட சொன்னார், யார சொல்லலாம், நான் ஒரு டாக்டர், ஒரு மருத்துவ நிபுணர். எனக்கு இஸ்லாத்தில் மருத்துவத்தில் என்னென்ன விஷயங்கள் நான் செய்ய வேண்டும், எப்படி மருத்துவம் செய்யணும், எது செய்யக்கூடாது, மருத்துவத்தில் எது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட மருத்துவம்னா என்னென்ன விஷயங்களை நான் செய்யக்கூடாது. ஒரு டாக்டர்கிட்ட தான் நம்ம போய் கேட்போம், அந்த டாக்டரே ரசூல்லாட்ட வந்து கேட்குறாரு. அப்போ எல்லாத்துக்கும் மிஞ்சிய டாக்டர் ரசூல்லா தாங்கிறது அவருக்கு விளங்கி வச்சிருக்காரு, தெரியுதா? அப்போ எப்படி வைத்தியம் பண்ணணும், ஒரு ஆலிம் சார்ட்ட போய் ஒரு டாக்டர் கேட்பாராங்க? ஒரு ஆலிம் என்னதான் பெரிய பெரிய ஆலிமா இருந்தாலும் அவர்கிட்ட போய் நாங்கள் என்னென்ன மருத்துவம் செய்கிறோம், எதெல்லாம் ஹலாலு எதெல்லாம் ஹராமா அப்படின்னு கேட்பாங்களா யாராவது? அதெல்லாம் அவருக்கு என்ன தெரியும், எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு அவர் நினைப்பார், இல்லை டாக்டர். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்கிறதுனால, அதனால தான் பெருமானாருடைய பேச்சில் திப்புன்னு ஒரு பாடமே வந்திருக்கும், மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் வந்திருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு 3 முக்கியமான விஷயம் சொன்னாங்க. அந்த டாக்டர்கிட்ட சொன்னாங்க. எத்தனை விஷயம் சொன்னாங்க? 3 விஷயம். அந்த காலத்தில் பிளட் எடுப்பாங்க, பிளட்டுடைய அளவு கூடிரும், ரொம்ப கூடி. ஏன்னா ஒவ்வொரு ஆட்களும் பேரத்தம்பளம் திங்கிற ஆட்கள், அதே அவங்களுக்கு சாப்பாடே சோறே அதான். அவங்க சாப்பிட்றதெல்லாம் ஒரு ஆடை ஒரு ஆளே முழுசாக திம்பாங்க. அப்போ எத்தனை கிலோ கறி அவங்களுக்கு உடம்புல ரத்தம் ஏறும். ஒரு 2-3 துண்டு பீஸு தின்னுக்கிட்டே நம்ம இவ்வளோ பலமாக காட்டுறோம். அப்போ அதனால் பிளட்டு எடுப்பாங்க எல்லாரும், அளவு கூடிரும். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் நரம்பிலிருந்து பிளட்டு எடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. நரம்புலேருந்து இப்போ நம்ம நரம்பில் தானங்க ரத்த டெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம ஊசியை வச்சு குத்தி ரத்த டெஸ்ட் எடுக்கிறாங்களா இல்லையா? எதில் எடுக்கிறாங்க? நரம்புல தானே, கை நரம்பை பார்த்தானே எடுக்கிறாங்க. நரம்பின் மூலமாக தானே ரத்தம் வெளியே போகுது, ரத்தத்தை டெஸ்ட்டுக்குள்ள ரத்தம் வெளியே வருது, அப்படி தானே? இப்போ நரம்பில் மூலமாக என்ன செய்துக்கங்க, ரத்தத்தை எடுத்துக்கோங்க. ரத்தம் எடுக்கும் பொழுது அளவுக்கு இத்தனை லிட்டர்னு ஒரு கணக்கு இருக்கு, கூடும்போது அதை எடுத்துருங்க. காயத்துக்கு தொட்டு பரிசோதனை பண்ற விஷயத்த செய்யுங்க. காயத்தை தொட்டு, இன்னைக்கு ஒரு டாக்டருங்கிறவர் என்ன செய்யணும், அசிங்கப்படக்கூடாது. அவர் என்ன செய்யணும், திடீர்னு மூலத்தை திறந்து டெஸ்ட் பண்ண வேண்டிய இருக்கும், கை க்ளோஸ் போட்டு பண்ணணும். அவர் தானே பண்ணாதானே தெரியும். சும்மா தூரத்துல இருந்து பார்த்தா என்னதுன்னு எப்படி தெரியும்? அப்போ காயத்தை தொட்டு பரிசோதனை பண்ணக்கூடிய விஷயத்தை செய்யுங்க. வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தக்கூடிய சுபுருமா போன்ற ஒரு மூலிகையை கொடுக்காதீங்க. இன்னைக்கு வயிற்றால போற மாத்திரை இருக்கலாங்க, சில மாத்திரை பாருங்க, அந்த மாத்திரை சேர்ந்தவன வயிற்ற கிளப்பிடும். அதே மாதிரி அந்த காலத்துல மூலிகை வைத்தியம் தானே, சுபுருமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மூலிகையை, நல்ல வீரியமுள்ள ஒரு மூலிகை, வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. ரசூலை கண்ட்ரோல் பண்றாங்க, அதெல்லாம் கொடுக்காதீங்க. சுபுருமாங்கிற அந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தக்கூடிய வீரியமிக்க மூலிகையை கொடுக்காதீங்க. அந்த தாவரத்தை சேர்க்காதீங்க. மெடிசன்ல எதை கொடுக்காதீங்க, வயிற்றுப்போக்குக்கு அந்த சுகுருமாங்கிற தாவரம் கொடுக்கக்கூடாது. நிலாவரையை கொடுங்க. இன்னைக்கு சுகருக்கு பொடி கொடுக்குறாங்களே, சுகர் நாட்டு பொடி மருந்துகள் நிலாவரையெல்லாம் சேருதுன்னு சொல்றாங்க. அதுல நிலாவரைன்னு அதில் ஒரு பூ சேரும். அது மாதிரி நிலாவரை மூலிகையை கொடுங்க, மருந்துல சேருங்க அப்படின்னு சொல்லி, நோய் எதுன்ட்டு டெஸ்ட் பண்ணாம மெடிசன் கொடுக்காதீங்கன்னு சொன்ன. அன்னைக்கு ரத்த டெஸ்ட் அதுக்கு தான் எடுக்கிறோம். டாக்டர் என்ன சொல்றாரு, நான் ஸ்கேன் பண்ணி நாங்க உங்களுக்கு வைத்தியம் பண்றதே ஒரு குத்து மதிப்பா தான், உங்க வாயால கேட்கறத வச்சு ஒரு மாத்திரை எழுதுவோம். ஆனா உள்ள சரியா எழுதணும்னா ரத்த டெஸ்ட் எடுத்தா தான், யூரின் டெஸ்ட் எடுத்தா தான் எழுத முடியும் சொல்றானா இல்லையா? அப்போ ரசூல் என்ன சொல்றாங்க, டெஸ்ட் நோய் இன்னதுதான் கண்டுபிடிக்காம மருந்து கொடுக்காதீங்க, துல்லியமா கண்டுபிடிக்காம. அது ரொம்ப முக்கியமானது. ரசூலுல்லாஹ் அந்த டாக்டர்கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த டாக்டர் காலில் முத்துறாரு. முத்திட்டு சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், உங்களை சத்தியத்தின் மீது அனுப்பிய ஆண்டவன் மீது சத்தியமாக சொல்றேன், அந்த அலமு பித்திப்பி மின்னி, நீங்க என்னெல்லாம் விட பெரிய டாக்டர் அப்படிங்கிறார். எனக்கு கூட என்ன செய்யல, இந்த விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு துல்லியமா தெரியல, நீங்க சொல்றீங்க அப்படின்னு. அருமையானவர்களே, காய்ச்சல் அப்படிங்கிறது பத்திலா, காய்ச்சலை பத்தி ரசூலா என்ன சொன்னாங்க, மலேரியா, உம்மு மில்தம் பேர் அரபியில், அதுக்கு மலேரியா. ஒரு நாள்
சையது ரலியல்லாஹு வீட்டுக்கு ரசூல்லா வந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொன்னாங்க, பதில் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் இல்லை. திரும்ப வீட்டை பார்த்து போயிட்டாங்க. சையது ரலியல்லாஹு வீட்டில் உட்காந்துக்கிட்டு வாலைக்கும் சலாம் வாலைக்கும் சலாம் மெதுவாக சொல்லிட்டு இருந்தாங்க. கதவை திறந்துட்டா ரசூல்லாவுடைய 3 வாழ்த்து அந்த வீட்டுக்கு கிடைக்காது. ஒரு தடவையே 2 தடவை நிறுத்திடுவாங்களே, ரசூல்லா சலாம் அலைக்கும் சொன்னால் துவா கிடைக்குமா இல்லையா? ரசூல்லா வீட்டுக்கு போயிட்டாங்க. தன்னுடைய அடிமை பெண்ணை அனுப்பி, நீ சொல்லிட்டு வாமா, உங்க துவா எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம், உள்ளே இருந்து உங்க சலாத்தை கேட்டுக்கிட்டு, வேற ஒன்றும் இல்லையான்னு சொல்லிட்டு வந்துருன்னு சொன்னார். அந்த அம்மா போச்சு, சுஹதா. அந்த அம்மா பேரு சுஹதா. ரசூல்லாட்ட போய் விளக்கம் சொல்லிட்டு, அந்த அம்மா சொல்லுது, விளக்கம் சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு கிளம்புறேன், கண்ணுக்கு தெரியல, நான் வரட்டா நான் வரட்டான்னு ஒரு சத்தம் வாசப்படியில் கேட்குது. ரசூல்லா வாசப்படியில் ஒரு ஆள் பேசுகிற குரல் கேட்குது, கண்ணுக்கு தெரியல, நான் வரட்டா? அப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க, யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் உம்மு மெல்தம், மலேரியா காய்ச்சல் வந்திருக்கேன். அப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க, உனக்கு வரவேற்பும் கிடையாது, உபசரிப்பும் கிடையாது. வான்னு உன்னை வரவேற்க போகிறதும் கிடையாது, உட்கார வந்து கவனிக்கக்கூடியதும் கிடையாது. நீ உனக்கு உபசரிப்பும் கிடையாது, வரவேற்பும் கிடையாது. நீ எங்கே போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் குபா மஸ்ஜிதுக்கு போயிட்டு இருக்கேன், குபா ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கேன். 2 கிபிலா பள்ளி இருக்கா இல்லையாங்க அங்கே மக்கால? குபா மஸ்ஜிதுக்கு போயிட்டு இருக்கேன். போ அங்கே உள்ள ஆட்களுக்கு காய்ச்சல் ஏற்படுத்து போ, இங்கே உனக்கு வேலை இல்லை, எங்கள் வீட்டுக்கு வேலை இல்லைன்ற சொல்ல துரத்தி விட்டாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. திடீர்னு குபாவில் இருக்கக்கூடிய மதீனா அன்சாரிகள்லாம் காய்ச்சல் வந்து எல்லாத்துக்கும் மூஞ்செல்லாம் வெளுத்து போய், ஏன்னா மஞ்சள் நிறமாக ஆகி எல்லாரும் சுருண்டு போய் ஓடியே வந்தாங்க. யார் ரசூல்லா, எங்களுக்கு மலேரியா காய்ச்சல் வந்துட்டு. அப்புறம் ரசூல்லா சொன்னாங்க, துவா செய்யவா அல்லது பொறுத்திருந்தால் சொர்க்கத்தினுடைய உறுதியை உங்களுக்கு தரவா, கேரண்டி தரவான்னா. சொர்க்கம் கேரண்டிக்கு ஆயிருமா? அப்படின்னா காய்ச்சலில் கடந்துட்டு போகிறோம், எங்களுக்கு சொர்க்கம் கேரண்டியே போதும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி பதிவாயிருக்கு. இன்னொரு நிகழ்ச்சி சல்மான் பாரிசி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, காய்ச்சல் ஒரு மனித உருவத்திலேயே வந்து என்ன செய்யுது, எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சஹாபிகள் உருவத்தில் வந்து மலக்குமார்கள் வந்தாங்களா இல்லையா? அது மாதிரி இது மலேரியா காய்ச்சலே மனுஷ உருவத்திலேயே வந்து என்ன செய்தது, ரசூல்லாட்ட நான் வரட்டா என்று கேட்டது ஒரு தடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஒரு உங்களுக்கு பிடித்த ஆட்கள்கிட்ட அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டுச்சான் அந்த மலேரியா. எனக்கு பிடித்த, உங்களுக்கு பிடிச்ச சஹாபாக்கள்கிட்டையோ அல்லது உங்க குடும்பத்திட்டே அனுப்புங்க அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு பிடிச்ச அன்சாரி சஹாபாக்கள்கிட்ட போகணும். அப்போ அன்சாரி சஹாபாக்கள்கிட்ட போனோன்னா அன்சாரி சஹாபாக்களுக்கு காய்ச்சல் வந்துச்சு. அப்போ அந்த மக்கள் எல்லாம் வந்தாங்க. அப்புறம் ரசூல்லா சொன்னாங்க, துவா செய்ய சொன்னாங்க. துவா செய்தாங்க, எல்லாரும் குணமாயிட்டாங்க. அங்க எங்களுக்கு சொர்க்க வேணும்னு அப்படியே அவங்க அனுப்பி வச்சேன். அந்த குரூப்போ துவா செய்த உடனே அந்த காய்ச்சல் குணமாயிருச்சு. அப்போ அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பொம்பளை வந்தா, நாயகமே, நீங்க அந்த குடும்பம் வந்துச்சு, அவங்களுக்கு காய்ச்சல்னு சொன்ன உடனே நீங்க துவா செய்தீங்க, குணமாயிருச்சு, நானும் அந்த அன்சாரி குடும்பம் தான், எனக்கும் துவா செய்யுங்க. அப்புறம் ரசூல்லா அந்த பெண்ணிட்ட மட்டும் சொன்னாங்க, துவா வேணுமா இல்லை சொர்க்க வேணுமான்னு கேட்டாங்க. காய்ச்சல் குணமான 3 நாளில் முடிஞ்சுப்போம், 3 நாளில் சொர்க்க சீட்டு கன்ஃபார்ம் ஆயிரும்ல. அப்படியா? இல்லை, அப்போ நான் சொருக்கிறேன், பொறுமையாக இருந்துக்கிறேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னா. அருமையானவர்களே, மருத்துவ நூல்களில், இஸ்லாமிய மருத்துவ நூல்களில் எழுதியிருப்பாங்க, நம்முடைய உடம்புல 360 வகையான மெயின் நரம்புகள் இருக்கு. 300 நரம்புகள். ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் வந்துட்டா அந்த 300 நரம்பும் பாதிக்குமா? எந்த நரம்பும் பாதிக்குமா? அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய 300 நரம்புகள். அதனால தான் சில அறிஞர்கள், மருத்துவர்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் வந்துடுச்சுன்னா 1 வருஷம் பலம் போயிருமா. அவனுக்கு பழைய தெம்பு வர்றதுக்கு அவனுடைய உடம்புல 1 வருஷம் தெம்பு, எவ்வளோ தெம்பு இருக்குமோ அந்த 1 வருஷம் தெம்பு போயிடும். அருமையானவர்களே, காய்ச்சல் நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாவை புலம்பிடக்கூடாது, திட்டக்கூடாது. அந்த நேரத்தில் என்னையை இப்படி போட்டு கஷ்டப்படுத்தினானே ஆண்டவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் காய்ச்சல் நேரத்தில் பொறுமையாக இருக்கிறாரோ, அல்லாஹ் சொல்கிறானா, மலக்குமார்கள்ட்ட பாருங்கள்,
மலக்குமார்களே, என் அடியானை பாருங்கள், எவ்வளவு பொறுமையா இருக்கிறார் பாருங்க. அவருக்கு பேப்பர் எடுத்துட்டு வாங்க, நான் சொர்க்கத்தை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன். பேப்பர்ல எழுதுங்க, சொர்க்கத்துக்கு அளவற்ற அருளாளன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த ஆண்டவன் எழுதக்கூடியது, அடியானே உனக்கு சலாமத்தோடு உனக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது என்று. யாருக்கு? யாருக்கு? காய்ச்சல் நேரத்தில் புலம்பாம இருக்கிறோமா இல்லையாங்க? அவங்களுக்கு. நான் 5 வேளை தொழுகிறேன், எனக்கு போய் இப்படி செலவு இழுத்து விட்டான், ஆஸ்பத்திரி செலவு ஆண்டவன். அவன்லாம் தொழுவாம இருக்கான், அவன்லாம் நல்ல இரும்பு மாதிரி இருக்கான் மனுஷன், ஆண்டவனுக்கு நான் தான் கிடைச்சேனா, செலவுக்கு துட்டே இல்லாம இருக்கு அப்படின்னு புலம்புறதுதான். ஒரு மனிதன் 3 மணி நேரம் காய்ச்சலில் ஒரு மனிதன் அனுபவிப்பானே, ஆனால் 3 மணி நேரம் காலையில காய்ச்சல் வந்துச்சு, உடனே ஊசி போட்டோன்னு வேர்த்திருச்சுன்னு வைங்க, ஒரு 3 மணி நேரம் இருந்திருக்கு காய்ச்சல், விளங்குதா? ஒரு 3 மணி நேரம் ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் இருந்துச்சு என்றால், அந்த காய்ச்சலுடைய உஷ்ணத்தை வெப்பத்தை கடுமையா இருக்கும்லாங்க, ரொம்ப உடம்புலாம் ஹீட்டா இருக்கும், சாப்பிட முடியாது, வாமிட்டு வந்துடும், இப்படிதானே? உயர்ந்த பிரியாணி இருந்தாலும் திங்க மனசு வராது, எவ்வளவு உயர்ந்ததா நாக்கெல்லாம் கசக்க ஆரம்பிச்சிடும் இருக்குல்ல, எதுவுமே கஞ்சை தவிர எதுவும் குடிக்கவும் முடியாது. ஏன்னா உடனே நோய் எதிர்ப்பு சக்தி திடீர்னு காய்ச்சல் கூடிரும், வேற ஏதாவது அசைவங்கள் சாப்பிட ஆரம்பிச்சா, அப்படித்தானே? அசைவங்கள் பொரிச்சு சாப்பிட்டா உடனே கூடிரும். அப்போ 3 மணி நேரம் யார் ஒருவர் காய்ச்சல் அனுபவிக்கிறார், ஆனால் அவர் அன்று பிறந்த பாலகனாக ஆகிவிடுகிறார். அச்சுக்கு போனா தான் 5 அன்று இருக்கிற காய்ச்சல்லையுமே அவர் அன்று பிறந்த பாவம் புல்ல ஃபில்டர் ஆயிருது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அவர் அந்த காய்ச்சலில் ஒரு மனிதர் மரணிக்கிறார், ஆனால் ஒரு மனிதன் மரணிக்கும் போது சோமில்லாமல் இருந்து ஆஸ்பத்திரியில இருந்து அல்லது வீட்டில் பெட்ல இருந்து இறக்கணுங்க. திடீர்னு போனாரு, கார்ல இருந்தே இறந்துட்டாரு அப்படிலாம் சொல்ற மாதிரிலாம் வரக்கூடாதா? காப்பாற்றணும். யார் காய்ச்சல் இருந்து இறக்குறாரோ அவர் தியாகியாக, கபருடைய வேதனை அவருக்கு இருக்காது, அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். சொல்ல போனா கபூரில் இருந்துக்கிட்டே சொர்க்கத்திலேயே காலை மாலை அவளுக்கு ஸ்பெஷல் உணவுகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். யார் நோய்வாய்ப்பட்டு இறக்குறாரோ அவர் சொல்ல. தபரானியில் ஹதீஸ் வருது, நோய்வாய்ப்பட்டு காய்ச்சல்ல யார் இறக்குறாளோ அவருக்கு எல்லா இடத்துலையும் மதிப்பு அவருக்கு. ஏன்னா நோயிலேயே பாருங்க, சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, பெரிய பெரிய வியாதியில மாற்றி ரொம்ப பண்ண வச்சிருப்பாங்க. அவங்க குளிப்பாட்டும் போது பாருங்க அப்படி தக்கன்னு மின்னுவாங்க. பத்திரிக்கைலாம் மையத்து, இந்த மையத்து பாருங்க பார்க்கவே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க, அதுக்கப்புறம் நோயில ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். இப்போ அதே நம்ம பார்க்கலாம், அவர் நோயில் அவ்வளோ அன்று பிறந்த பாலகன் ஆக்கிட்டாங்கிறது நம்ம பார்த்த உடனே தெரியும். மையத்து என்ன இவ்வளோ அழகா இருக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு தெரியும். 70 ஷஹீதுடைய நன்மை உண்டே. ஒரு மனிதர் காய்ச்சலில் இருக்கிறார் என்றால், காய்ச்சல் குணமாகிற வரைக்கும் ஒரு வார கணக்க காய்ச்சல்ல கிடக்கிறாருன்னா 70 ஷஹீதுகளுடைய நன்மைகள் அவருக்கு உண்டு. அப்படிலாம் ஹதீசுகள் வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் தலைவலியை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. தலைவலியை பத்தி சொல்லும்போது அவர் சொன்னாரு, தலைவலினா என்ன அப்படின்னு கேட்டார். அப்ப அவருக்கு தலைவலியே வந்ததில்லை போல தெரியுது. தலைவலியே வரல, தலைவலினா என்ன? தலைவலி உனக்கு வந்ததில்லை, தலைவலின்னா என்ன? உனக்கு தலைவலின்னா எதுவும் வந்தது இல்லையா? ஒரு நரகவாசியை பார்க்கணும்னா இவனை பாருங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் பாவமே அழிக்கப்படாம ஒரு சின்ன காய்ச்சல் கூட வராது, இவன் நரகவாசி. நரகவாசியை பார்க்கணும்னா இவனை பாருங்க. இப்ப நம்மளாம் மாத்திரை மருந்து போடுறோம்னா அதான் சொல்லுவாங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எனக்கு உடம்பு சோமில்லாம போனாதான் நான் விளங்குவேன், நான் அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நான் விளங்குவேன். எப்படிதான் விளங்குவேன்? எனக்கு ஏதாவது சோமில்லாம போனா என்ன விளங்குவேன்? அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கான், நம்ம பாவத்தை அழிக்கிறதுக்காக நம்ம பெரிய அல்லாஹ்வுடைய அருள் கூடைய சுமந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படின்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு சுலைம் அப்படின்னு ஒரு குடும்பத்திட்ட பொண்ணு கேட்டாங்க. ஒரு ஆள் வந்து சொன்னாரு, யார சொல்லா, எனக்கு ஒரு புள்ள இருக்கு, மஷா அல்லா எவ்வளோ அழகு, இந்த ஊர்லயே அதான் அழகு, மக்கத்து அழகி அந்த பெண், மதீனாவிலே அந்த பெண்ணு தான் என்னது, இந்த ஊரினுடைய பேர் அழகி அந்த அம்மா தான். அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு நீங்க பார்த்தே இருக்க முடியாது. அதே மாதிரி அறிவுலையும் கூடின பொண்ணு அந்த பிள்ளை. அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷமா போச்சு. அழகிலும் கூடினது. அழகை யாரு தான் விரும்ப மாட்டாங்க? எல்லாரும் தான் அழகான பொண்ணு பிடிக்கும். பொண்ணு பார்க்கும் போதே நம்ம அழகான பொண்ணை தானே பார்ப்போம். அப்ப நான் எனக்கு கல்யாணம் முடிச்சு தான் சொன்னாங்க. அப்ப உடனே சொன்னாங்க,
உடனே சொன்னாங்க, அந்த ஆள் எக்ஸ்ட்ரா ஒன்று சொன்னார். என்ன சொன்னாருன்னா, ஒரே ஒரு விஷயம், இதுவரைக்கும் அந்த பிள்ளை பிறந்ததிலிருந்து குழந்தையா இருந்து பிறந்ததில் இதுவரைக்கும் ஆஸ்பத்திரிக்கே போனது கிடையாது. ஒரு காய்ச்சல் வந்தது கிடையாது, ஒரு தலைவலி வந்தது கிடையாது, ஒரு நோயும் வந்தது கிடையாது. இந்த ஒன்று தான். மற்றபடி எல்லாம். அப்போ உடனே ரசூல்லா சொன்னாங்க, என்னடா நீ நோய் வந்ததில்லாத பாவ மூட்டையை சுமந்த பெண்ணை என் தலையில கட்டலாம் பார்க்குறியா நீ? என்ன சொன்னாங்க? ஒரு நோயும் வந்தது இல்லைன்னா அந்த பிள்ளை இன்னும் பாவம் மன்னிக்கப்படலைன்னு அர்த்தம். அவ்வளவு பாவம் இருக்கும்லங்க. பாவ மூட்டையோடு இருக்கிற பிள்ளைய என் தலையில கட்டலாம் பார்த்தியாங்கிட்டாங்க. அழகான பொண்ணுங்கிறது முக்கியம் இல்லை, அந்த பெண் பாவத்தை சுமந்து கொண்டு இருக்கிறது. இது வரைக்கும் நோயே வரல. எவ்வளோ தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிறாங்க பாருங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சஹாபி என்ன செய்தாங்க, தன்னுடைய மனைவிட்ட படுக்கும்போது குடிக்க தண்ணி கேட்டாங்க. குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. படுக்கும்போது பொஞ்சாதிட்ட தூக்க கிறக்கத்தில் இருந்தார் அவர். தண்ணியை கொண்டு கொடுக்கறதுக்கு முந்தி உடனே அவர் தூங்கிட்டார். அப்போ அவர் கணவர், நம்ம பொம்பளையில என்ன செய்வா, தண்ணியை மூடி வச்சுட்டு அவ பக்கத்தில் படுத்துருவா, நமக்கு எதுக்குன்ட்டு. என்னங்கன்னு எழுப்புவெல்லாம் சொல்ல, தூங்கிட்டார். சரி தூங்கிட்டாரன்னு மூடி வச்சுட்டு அந்த அம்மா அப்படியே கால் மாட்டிலேயே நின்றுச்சு. கணவர் எப்போ முழிக்கிறாரோ அது வரைக்கும் நின்றுச்சுங்க. கடைசியில் அவர் எப்போ முழிக்கிறாரோ அப்போதான் முழிச்சார். முழிச்சு பார்க்குறாரு, பொஞ்சாதி அப்படியே நிற்கிது. என்னம்மா நூமா நிற்கிற? ஆமாம். அவர் அப்படியே பொஞ்சாதி மீது குளிர்ந்துட்டார். என்ன பொஞ்சாதி நமக்கு இப்படியும் ஒரு பக்தி பரவசமான பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு, உன் மேலே நான் ரொம்ப பிரியத்தில் ஆயிட்டேன், நீ எதுனாலும் கேளு நான் உனக்கு தரேன். இப்போ அவர் நினைச்சாரு எனக்கு ஒரு 10 பவுன் நகை வாங்கிட்டா அல்ல ஏதாவது சேலை எடுத்தான்னு கேட்பான்னு பார்த்தா நினைச்சாரு, நான் எது கேட்டாலும் தந்துருவே. ஆமாம், என்னை டைவர்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி தந்தம்மா. என்ன சொல்லுச்சு, நான் உங்களுக்கு எதுனாலும் தந்துடுவே இல்லை, என்னை விவாகரத்து பண்ணிருங்க, தலாக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிச்சு. அவர் அரண்டுட்டார். என்னடா இது, நாம பிரியத்தில் அந்த அம்மாட்ட ஏதாவது கேட்பானா, ஏதாவது எனக்கு ஒரு இடம் வாங்கி வைங்க, எனக்கு ஒரு வீடு கட்டி தாங்க, எதையா ஒன்று கேட்கலாம். எனக்கு டைவர்ஸ் பண்ணிருங்க ஏதாவது நல்லது செய்யறா இருந்தா. அதுதான் சரி. அந்த பெண்ணு அதான் முதலே சொல்லிட்டேன், என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டாரு. கொடுத்தானே அவன் டைவர்ஸ் கொடுத்தானே ஆகணும். வா ரசூல்லாட்ட போய் பேசன போகலாம். தலாக்கு பிரச்சனையை ஊர்ல தானங்க பேச முடியும், நம்மளா பேசி தீர்க்க முடியாது. இல்லை ஊர்ல கல்யாணம் முடிச்சு வைக்கிது எங்க, கல்யாணம் ஊர் தானங்க ஜமாத்தனை வைக்கிது. தலாக்கு பிரச்சனையே ஜமாத்தனங்க பேசணும். அப்போ உடனே ரசூல்லாட்ட போனோம். போயிட்டு இருக்கும்போதே பாதையிலேயே அவருடைய கணவருக்கு வழியில் உள்ள ஒரு கல் தட்டி பிளட் நிறைய ஓட ஆரம்பிச்சிட்டு. உடனே அந்த பொஞ்சாயை சொன்னா, வாங்க போவோம், தலாக்கு வேண்டாம், கேன்சல் பண்ணிடுங்க, நான் தலாக்கெல்லாம் வேண்டாம், உங்களோட வாழ்றேன் வாங்க அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வருது. என்னம்மா நீ தானே இப்போ தலாக்கு வேணும்னு சொன்ன, இப்போ வேண்டாங்கிற? இல்லை, உங்களை கல்யாணம் முடிச்ச காலத்திலிருந்து நான் உங்களை கவனிச்சுக்கிட்டு வர்றேன். உங்களை கல்யாணம் முடிச்ச காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சோக்குறைவு வந்ததே கிடையாது, ஒரு மருத்துவ செலவு வந்ததே கிடையாது. நீங்க அப்பவுமே விளங்கிட்டேன், நீங்க அல்லாவுடைய கோபத்துல இருக்கீங்கன்னு விளங்கிட்டேன். அல்லாவுடைய பிரியத்துல இருந்தா உங்களுக்கு ஏதாவது பாவம் மன்னிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சோக்குறைவு அல்லா தந்திருப்பான். அதனால பார்த்தேன், அல்லாவுடைய கோபத்துல இருக்கு. ஃபிரௌன் இருக்கானே, மூசா நபி காலத்துல ஃபிரௌன், அவன் 400 வருஷம் வாழ்ந்தான், ஒரு தலைவலி கூட அவனுக்கு வந்தது கிடையாது. எதுக்காக? அவனை பிடிச்சான், ஒரு புடி பிடிச்சானா இல்லையா அல்லாஹ்வுத்தாலா? இது மாதிரி கெட்டவனா அல்ல ஒன்றும் இல்லாம பிடிச்சி வச்சு ரெண்டா ஒரே புடியா பிடிச்சானா இல்லையா? நல்லவர்கள் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, வருஷ கணக்கா நோயில கிடந்தாங்களா இல்லையா? யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, வருஷ கணக்கா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு அழுது கண்ணே போயிட்டவங்க. நல்லவங்க எவ்வளவு சோதனை அனுபவிச்சாங்கங்க, நினைச்சாங்களா இல்லையா? ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, என்ன மாதிரி இந்த உலகத்துல எந்த நபியும் அனுபவிக்கவில்லை அதாப. அவ்வளோ அதாப அனுபவிச்சேன் என் மக்களால, என் சமுதாய மக்களால் அவ்வளோ கஷ்டப்பட்டான், என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினான்னு சொன்னாங்களா இல்லையா? உலகத்து ஊதி தூ மிசிலமா ஊதி தூ அஹதுன் கபுலி. என்ன மாதிரி சித்திரவதை உலகத்துல யாருமே அனுபவிக்கல, அப்படி சித்திரவதை அனுபவிச்சவனா. சூழலா வெளியே போயிட்டு வந்தா
இந்த அடுத்த வீட்டுக்காரன் அபுல் அபு, இந்த அடுத்த வீட்டுக்காரன் அபுஜெயில், இந்த அடுத்த வீட்டுக்காரன் அபுஜெயில், இந்த அடுத்த வீட்டுக்காரன் அபுல் அஹப். அங்கிருந்து வந்து பார்த்தா எங்கெல்லாம் கசாப் கடையில கடை அறுக்கிறாங்களோ, எங்க எல்லாம் கசாப் கடையில வந்து குடலை அறுக்கிறாங்க, அந்த இந்த மலைக்குடலை கொண்டு வந்து நேர ரசூல்லா வாசல்ல கொண்டு வச்சுட்டு போயிடுவாங்க. ஆக ரசூல்லாவுடைய வாசலை அது வந்து மலைக்குடல் போடக்கூடிய ஒரு குப்பை தொட்டின்னு சொல்லி ஆக்கிட்டான். கேவலம் எப்படிலாம் படுத்துறான் பாருங்க. மலைக்குடல் எங்க போகும்? அதுக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்து கார்பரேஷன் வண்டி வந்து தூக்கிட்டு போவோம், அதுதானே? எங்க கொண்டு போடுவான்? இது குப்பை போடும் இடம் முகம்மது வீடுன்னு ஆக்கிட்டான். அது எந்த குப்பு? கிதாப்ல எழுதுவாரு, அந்த உயிரினங்களுடைய செத்த உயிரினங்களுடைய கற்பப்பை முழுவதும் அங்குதான் போடப்படுமா. ரசூல்லா வாசல்ல நாத்தம் குடலோடு. அங்கேருந்து வெளியே போயிட்டு வந்தவன ரசூல்லா என்ன பண்ணுவாங்களாம், கையில ஒரு வில்லை எடுத்துக்கிடுவாங்க. இதை வளைஞ்சிருக்குமா இல்லையா வில்லு, இந்த வில்லால தகரத்தை தள்ளுற மாதிரி காலங்காலத்தால வீட்டை பெருக்கிற மாதிரி இவனுடைய மலைக்குடலை தள்ளுவாங்க. தள்ளிட்டு குறைசிகளே பாருங்கள் என்ன அடுத்த வீட்டுக்காரங்களுடைய மரியாதையை பாருங்கள், என்ன மரியாதை கொடுத்துருக்கான் பாருங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. என்ன சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்களா? குறைசி குலமே பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய செயலை பாருங்கள். அப்படின்னாலும் அந்த வீட்டுல போய் சண்டைலாம் போட மாட்டோம். நம்ம உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவோமா இல்லையா, போட்டோ எடுத்து? ஒண்ணுமே பண்ண. இந்த மாதிரி சித்திரவதை அனுபவிச்சவங்க சொல்ல வரேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நெஞ்சம் அனுபவிச்சிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஒரு மனிதன் வந்து சாபிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, சாபிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாருங்க? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்ல பைத் தனங்க. அவங்க 4வது தலைமுறை, இவங்களுடைய 4வது தலைமுறை ரசூலுல்லாஹ்வுடைய அப்பா வரும். ரசூலுல்லாஹ் மாதிரி சஹாபாக்கள் 5 பேர் இருப்பாங்க அவங்க குடும்பத்துல. அதுல ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அப்பாவும் ஒரு ஆளு, 4வது பாட்டனாரும் ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாங்க. ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நிறைய மெடிசன் மருத்துவ குறிப்புகள் சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு சொல்லுவாங்க, உடம்பு பலப்பட வேண்டுமானால், ஹெல்த்தா இருக்க வேண்டுமானால் 4 விஷயங்களை நீ உட்கொள்ள வேண்டும். 4 விஷயங்கள் இருக்காது உடம்பை பலப்படுத்துறதுக்கு. ஒண்ணு என்ன தெரியுமா? நல்ல அதாவது ஆட்டுக்கறி சாப்பிடும். ஹார்ட் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது. யார் சாப்பிட? ஹார்ட் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது. நார்மலா ஹார்ட் பேஷண்ட்டுக்கு தான் வியாதி வந்துட்டேன். அப்போ இன்னைக்கு ஒரு சடங்கான பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆட்டுக்கால் சூப்பு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பிளட் நிறைய போனவங்க நினைச்சோம் வெள்ளத்தை கொடுப்பாங்களா இல்லையா? ஆட்டு எலும்பு முள்ளு கிட்னி நுரை எல்லாம் போட்டு சூப்பு கொடுப்பாங்க. வத்திரிக்கலாங்க பிளட் ஏறுறதுக்கு பலம் இருக்கு, அதுல தான் பலம் இருக்கு. அப்போ ஆட்டு கறி சாப்பிடுவது பலத்தை ஏற்படுத்தும். நல்ல நறுமணங்களை நுகர்வது, நல்ல நறுமணம் அத்தது, இது மாதிரி நல்ல இயற்கையான நறுமணங்கள். இந்த ஆல்கஹால் நிறைய கலக்குது, அதெல்லாம் இந்த ஹார்டான இந்த இது இருக்குல்ல, இது இப்போ வந்திருக்கிறதெல்லாம் இல்லை சொல்லலை, இயற்கையான இது இருக்குல்லங்க, அந்த காலத்துல போட்டாங்கல்ல இயற்கையான நறுமணங்கள், அதெல்லாம் உடம்பை பலப்படுத்தும் சொல்லுவாங்க ஷாபி ரஹ்மத்துல்லாஹி. அதிகமா குளிக்கிறதுனா எரும மாடு தண்ணியில கிடக்கிற மாதிரி கிடக்கக்கூடாது. அதனுடைய நோக்கம் என்னன்னா, காலையில தேவைப்பட்டா மதியம், வெயில் காலத்துல கூட ஒரு சுரமா இல்லையா, டெய்லி குளிக்கிறது. சிலவன் வாரத்துல ஒரு தடவை குளிப்பான் பாருங்க. அந்த மாதிரி இல்லாம ஃப்ரெஷ்ஷா ஒரு தடவை 30 நாள் 30 தடவை குளிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானங்க. அது அதிகமாக குளிக்கிறது. அதே போல வெயில் காலமா இருந்தா கூட ஒரு தடவை குளிச்சுக்கிற வேண்டியதான். 4வது என்ன அப்படின்னு சொன்னா, காட்டன் ட்ரெஸ் அணிவது உடம்புக்கு பலம். பாலிஸ்டர் உடம்புக்கு கேடு. லுபுசுல் கத்தான், காட்டன் உடை அணிவது. அதனாலதான் இன்னைக்கு காட்டன் உடை ஒரு சட்டை 1000 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு விற்கிறானா இல்லையாங்க? காட்டன் உடை ரொம்ப ஹெல்த்தானது. அதே மாதிரி ஷாபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, உடம்பை பலகீனப்படுத்தக்கூடியது 4. ஒண்ணு அதிகமா மனைவியோடு உடல் உறவு கொள்றது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சின் பேரு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதிகமான முறையில் ஒரு மனிதன் தன் மனைவியோடு உறவு வைத்துக் கொள்வது நம்முடைய உடம்பை பலகீனப்படுத்தும். ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. வயிறு அதாவது வெறும் வயிற்றுல வயிறு நிறைய தண்ணி குடிப்பது உடம்பை பலகீனப்படுத்தும். காலங்காலத்துல வயிறு நிறைய தண்ணி குடிக்க கூடாது. ஒரு அளவுக்கு ஒரு கொஞ்சம் 2 கிளாஸ் குடிக்கலாம்.
வயிறு நிறைய வெறும் வயிற்றில் தண்ணி குடிப்பது உடம்பை பலகீனப்படுத்தும் ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க. அதே போல அதிகமான கவலை பாருங்க. நிறைய பேர் கவலையில அப்படி உடம்பெல்லாம் மெலிஞ்சிருவாங்க. பத்திரிகையில யாரோ ஒரு ஆள் ஏதோ லாஸ் ஆகிருப்பான், கவலைப்பட்டு இதாயிரும். புளிப்பான வஸ்துக்களை அதிகமா சாப்பிடுறது இதுவும் உடம்பை பலகீனப்படுத்திடும். அதே மாதிரி இது ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, கல்யூபி இமாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் சாப்பிடுறது சொல்லுவான் டைட் கண்ட்ரோல் சொல்லி ஒரு சில பேர் செத்தே போயிடலாம். சில பேர் உடம்ப சில சினிமாக்காரிங்க பாருங்க, நான் உடம்பு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் மெயின்டெனன்ஸ் பண்றேன்னு அங்கங்க யூடியூப்ல பார்த்து ஒரு உங்களை செத்தே போயிட்டான். டைட் கண்ட்ரோல், நான் ஒரு இட்லி தான் திம்பேன், நான் 2 கரண்டி தான் சாப்பிடுவேன், நான் ரொம்ப டைட் கண்ட்ரோல் இருக்கிறேன்னு சொல்லி கம்மியா சாப்பிடுறது உடம்ப வீக் ஆக்கிரும். நம்ம 80 கிலோ இருக்கிறான்னா 80 கிலோவுக்கு நடமாடுற வீட்டு தங்க சாப்பாடு நம்ம சாப்பிடணும் முதல்ல. ஆக அதிகமான கம்மியா சாப்பிடுறது, பாத்ரூம்ல போய் மணிக்கணக்க உட்காந்துக்கிறது. சில பேர் அங்க போய் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் பாத்ரூம்ல போய் உட்காந்து பேப்பரோடு போறது நிறைய பேருங்க. சொல்வார்கள், லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அதிகமான நேரம் நீ பாத்ரூமில் இருக்காதே உனக்கு மூல நோய் உண்டாகும் சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? லுக்குமானுல் ஹக்கீம் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானா இல்லையா? லுக்குமானுல் ஹக்கீம் அவர் டாக்டர் லுக்குமான் பெறவர், ஞானி, மருத்துவம். பாத்ரூம்ல அதிகமா உட்காராதீங்க, அப்படி உட்கார்றது உனக்கு மூல நோயை என்ன செய்யும்? ஏற்படுத்தும் சொல்றாங்களா இல்லையா? அப்ப அது மாதிரி அதிகமா பாத்ரூம் உட்கார்றது, சூரியன் மறைஞ்ச உடனே பெட்டை போட்டு படுத்து தூங்குறது, இதெல்லாம் உடம்ப என்ன செய்யும்? பலகீனப்படுத்தும். கல்வி அவங்க தரப்புக்கு ஒரு 3 விஷயம் சொல்றாங்க. அதே போல கண் பார்வையை பலப்படுத்தக்கூடியது, பசுமையான இதை பார்ப்பது, புல்வெளிகள், வயல்வெளிகள், பசுமையான செடி கொடிகள், இவைகளை பார்ப்பது என்ன செய்யும்? கண் பார்வை ஒளிவு அதிகமாகும், கண்ணுடைய பவர் கம்மியாகும். நிறைய பவர் நமக்குலாம், கண் பவர் நிறைய. அதே மாதிரி பாருங்க, கிபிலாவை நோக்கி உட்கார்ந்துருக்கணும். எங்க போனாலும் பள்ளியாசல்ல நமக்கு செவுத்துக்கு சாஞ்சிக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு உட்காரக்கூடாது. கிபிலாவை நோக்கி உட்கார்ந்தா கண்ணுக்கு ஒளி கிடைக்கும், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதே போல சுருமா போடணும். தூங்கும் போது என்ன செய்யணும்? வெளியே போகும்போது, கல்யாண வீட்டுக்கு போகும்போது, தொலை போகும்போது இல்லை, எப்போ தூங்கும் போது கண்ணுக்கு சுருமா போடுறது கண்ணுக்கு ஒளிவை கொடுக்கும். அதே போல ஏன்னா சுத்தமான புது ட்ரெஸ் உடுக்கிறது, சுத்தமான ஒரே அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு போனா நம்முடைய கண் பார்வை மங்குன்னு எழுதுறாங்க. துவைச்ச ட்ரெஸ், புது ட்ரெஸ், துவைச்ச ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா? புது ட்ரெஸ் நமக்கு உடம்பை கண் ஒளியை தரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஹதீஸ்ல வருது, ரசூல் அவர் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, 3 விஷயங்கள் கண் ஒளியை தரும். ரசூல்லாவே சொல்றாங்க. ரசூல் என்ன சொல்றாங்க? 3 விஷயங்கள். கண் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, அவனுக்கே தெரியாது அந்த விஷயம், அவனுக்கு அதுவே தெரியாது. கண் ஒளியை தரும் ரசூல்லா சொல்றாங்க. பசுமையானதை பார்ப்பது, அழகான முகத்தை பார்ப்பது, ஓடக்கூடிய தண்ணீரை பார்ப்பது, இந்த 3ம் கண் ஒளியை தரும். ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ்ல தப்சீர் ரூஹுல் பயான்ல இந்த ஹதீஸ் எடுத்து போட்டுப்பார், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ் எடுத்து போட்டுப்பார். அந்த மாதிரி கண் ஒளியை பலகீனப்படுத்தக்கூடியது என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி படுக்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 3 தடவை கண்ணில சுருமா போட்டுட்டு தான் தூங்குவாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்வாங்களா? 3 தடவை கண் சுருமா போட்டுட்டு தான் என்ன செய்வாங்களாம்? ரசூலுல்லாஹ் தூங்குவாங்களாம், கண் ஒளியை தருவதற்காக. அதே மாதிரி பாருங்க, கண்ணை பலகீனப்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, கிபிலாவை முன்னோக்கி இருக்காம கிபிலாவை விட்டு பின்னால உட்கார்ந்துக்கிறது, தலைகீழ ஏத்தமா உட்கார்ந்துக்கு நம்முடைய முதுகு கொண்டு போய் கிபிலாவுடைய திசையில கொண்டு வைக்கிறது, இது கண்ணொளியை மங்க செய்துவிடும். அதே போல அசிங்கமானது, ஒரு மனிதன் மலஞ்சலம் கழிச்சிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, கண்ணொளியை மங்க செய்து. அசிங்கமா இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, மலஞ்சலத்தை என்ன செய்யக்கூடாது? சாணி கிடக்குது, ஆடு மாடு சாணி கிடக்குது, அதையெல்லாம் பார்க்கக்கூடாது. பார்த்தா கண் ஒளியை மங்க செய்துடான். அசிங்கங்கள், மலஞ்சலத்தை பார்க்கறது. தூக்கில் போடப்பட்டவனை கூர்ந்து பார்ப்பது, ஒருத்தனை தூக்கு போட்டான், அவனை போய் கூர்ந்து பார்த்து கொண்டே ஜனாசா பாடியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது கண் ஒளியை மங்க செய்யும், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அதே போல ஏன்னா மர்மஸ்தானத்தை, ஒரு பெண்ணுடைய மர்மஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது கண் ஒளியை மங்க செய்யும் எழுதுவாங்க. பெண்ணுடைய மர்மஸ்தானத்தை பார்க்கறது மார்க்கத்தில் அனுமதி தான், அது என்ன பொற்காட்சியாது?
பார்த்துக்கிட்டே இருக்கு. பொற்காட்சி கண்காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கு. தேவைக்கு ஒரு மனிதனுக்கு அனுமதி ஐஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என் மர்மஸ்தானத்தை ரசூல்லா பார்த்தது கிடையாது, ரசூல்லாவுடைய மர்மஸ்தானத்தை நான் பார்த்ததே கிடையாதுன்றாங்க. யார் சொல்றா? யார் சொல்றா? ஐஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஆக அதுலயும் கண்ணொளியை மங்க செய்யும். அலிவி இமாம் சொல்லுவாங்க, உப்பு ஜாஸ்தியா ஊர்காலாம் அதுல சேர்ந்ததுதான். ஊர்காய் உப்பு சேர்ந்தது தானேங்க ஊர்காய். உப்பு அதிகமா சேர உப்பு அதிகம் சாப்பிடுவதும் கண்ணொளியை மங்க செய்யும். வெந்நீல சுடு வெந்நீல தலையில ஊத்துறதும் கண்ணொளியை மங்க செய்யும். சூரியனை பார்த்து கொண்டே இருப்பது கண்ணொளியை மங்க செய்யும். நம் எதிரியினுடைய முகத்தை பார்ப்பது கண்ணொளியை மங்க செய்யும். நம்ம எதிரி இருக்கான் பத்தியெல்லாம், எதிரி இவனுடைய முகத்தை பார்க்கறதும் கண்ணொளியை மங்க செய்யும் சொல்லி அல்லாமா கல்யூபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அலைக்கும் பி அல்பானில் பகர், பசுமாட்டு பாலை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பசு நெய்யை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அது மருத்துவம் மருந்து இருக்கிறது. பசு நெய்யில எவ்வளவு மருந்து இருக்கலாங்க. பசு பாலை அதிகமா என்ன செய்யுங்க, இன்னைக்கு எங்க பசும்பால் கிடைக்குது, அவ்வளவு தண்ணியை கலந்து முக்காவாசி தண்ணி ஆக்கி விட்டுறானோ, அது எப்படி அதனுடைய பவர் இருக்கும் அதுல. ஆக பசும்பாலை குடுங்க. பசுவனுடைய இறைச்சிய உங்களுக்கு நோயை ஏற்படுத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாட்டுக்கடிக்காரெல்லாம் சண்டைக்கு வந்துட போறான் அந்த ஹதீஸை சொன்ன உடனே. மாட்டுக்கடிக்காரெல்லாம் சண்டைக்கு வந்துடக்கூடாது இல்ல. இன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டிய. அது என்ன, அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் எழுதுறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைமார்களுக்கு குர்பானியே கொடுத்துருக்காங்களாம். மாடை பசுமாடை அடுத்து குர்பானியே கொடுத்துருக்காங்க. கறி திங்காம இருந்தா அதை அடுத்திருப்பாங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதிகமாக மாட்டிறைச்சி எடுக்கக்கூடாது. அதிகமா எடுக்கிறதுங்கிறது அது ஏதாவது சொன்னா ஜீரண கோளாறு ஏற்படுமா? அது ஜீரண கோளாறு சீக்கிரம் செமிக்காது, அதனால நமக்கு வியாதி வந்துடும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் அதிகமா அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நினைச்சிடறாங்க. சில ஊர்கள்ல அந்த மாட்டுக்கறியே இருக்காது. பாகிஸ்தான்ல அது மட்டும்தான் இருக்கும். கேரளால அது மட்டும்தான் அதிகமா வாங்குவோம் எல்லாரும். பத்திரிக்கையில வடநாட்டுல புள்ள எரும மாடு கறி தான். அப்புறம் ரசூலுல்லாஹ் ஏன் அதுல பால்ல மருந்து இருக்குன்னு சொன்னாங்கன்னா, பசு இருக்கு பார்த்தீங்களா, அது நிறைய செடி கொடிகள்ல மருத்துவ நிறைய மூலிகை செடிகளே மேயுமா பசு. பசு இருக்குல்லங்க, பசு அது காட்டுல மேயும் பொழுது நிறைய இருக்கக்கூடிய செடிகள் இருக்கு பார்த்தீங்களா, மூலிகை செடி. அது மூலிகை செடி நிறைய மேய்கிறதுனால அதுல இருந்து மெடிசன் அதுக்கு கிடைக்குதான். சொல்ல புரியுதாங்க? இந்த விளக்கத்தை எழுதுறாங்க. அதனாலதான் பசுமாட்டு பாலை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னது அதுக்கு தான். ஏன்னா அது நிறைய மூலிகைகளை சாப்பிட்றதுனால அது மூலிகையின் மூலமா என்ன கிடைக்குது, மெடிசன் கிடைக்குதுனால தான் அப்படி சொன்னாங்கன்னு எழுதுறாங்க. அருமையானவர்களே, அஜுவா பேர்த்தம்பளம் நீங்கள் காலையில வெறும் வயிற்றிலே யாரு அதை 7 பேர்த்தம்பளம் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு சூனியமும் வேலை செய்யாது, விஷத்தன்மையும் வேலை செய்யாது. நாங்க வெறும் வயிற்றுல அஜுவா பேர்த்தம்பளம். நான் மதீனாவுக்கு போகும்போது அங்க மதீனாவுல தான் அது விளையுது. மதீனாவுடைய சிறப்புல ஒண்ணும் அஜுவா பேர்த்தம்பளம். நான் போகும்போது நான் கல்யாணம் முடிக்க 1 கிலோ அது 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். நான் கல்யாணம் முடிக்கிற காலத்திலேயே 1 கிலோ கொடுத்து வாங்கினேன். எவ்வளவுங்க? 2001ல அஜி செய்யும் போகும்போது ஒரு ஆள்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தேன். 1 கிலோ 1000 ரூபாய். இன்னைக்கு ஒரிஜினலா உள்ளது. அதுல பல குவாலிட்டி இருக்கு. அஜுவால கூடுனது குறைஞ்சதெல்லாம். இன்னைக்கு அவ்வளோ சிறப்பு ரசூலுல்லாஹ் சொன்னதுனாலதான் அஜுவாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் 7 பேர்த்தம்பளத்தை. அது உங்களுக்கு 7 பேர்த்தம்பளத்தை யார் வெறு வயிற்றிலே சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு என்னது, ஒரு மருந்து மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிற வேண்டியதான். அது மற்றவங்க கண்ணில் காட்டினா அப்ப காணா போயிடும். நமக்கு தெரியாம வச்சு மருந்து மாதிரி தின்னுக்கிற வேண்டியதான். மற்றவங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி வித்துற வேண்டியதான் வீட்டுல அப்படித்தானாங்க நம்ம மெடிசின் சாப்பிட முடியும். அது நான் அதுக்கு அரைக்கிளையே வச்சுக்கிட்டே 500 1000ங்கிறானா இல்லையா? அது அஜுவாவான்னு தெரியல, இவனு டூப்ளிகேட் வச்சு வித்துட்டு இருக்கானு. அங்க போய் நம்ம வாங்கினாதான், உம்ராவுக்கு போனவங்கள்ட்ட வாங்கினாதான் நமக்கு உண்மையா தெரியும் அது அங்க என்னன்ட்டு. ஆக அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜுவா பழம் சொர்க்க பழம். அதுல என்ன இருக்கிறது, விஷத்தன்மைக்கு மெடிசின் இருக்கிறது. அதே மாதிரி என்ன, நிலக்காளான் இருக்குல்ல, காளான், நிலத்துல வரக்கூடிய காளான் இருக்குல்லங்க, காளான் இருக்கிறதே, அது அல்லாஹ் வானத்துல இருந்து இஸ்ரவேலர்களுக்கு இறக்கி கொடுத்தானே மண்ணு சல்வான் ஒரு உணவு, அந்த சொர்க்க உணவினுடைய வகையை சார்ந்ததுதான் காளான், நிலக்காளான். அந்த காளானினுடைய நீர் கண்ணுடைய சொட்டு மருந்துன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது நிலக்காளான் இருக்கலாங்க, அல் கம் ஆத்து
மினல் ஜின் மினல் மன்னி ஏன்னா ஷிஃபா உல் ஐனி, அதனுடைய நீர் எதனுடைய கண்ணுக்கு மருந்து, கண்ணுக்கு மருந்து என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுர்மால இஸ்மிது என்ற சுர்மாவை நீங்கள் போடுங்கள். சுர்மால பல குவாலிட்டி இருக்கு. இஸ்மிது என்ற சுர்மாவை போடுங்கள், அது உங்களுக்கு கண் ஒளியை தரும், நல்ல முடியை வளர்க்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, இப்படி இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய மருத்துவத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஹைபர் போருக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க. யூதர்கள் கோட்டையை வெற்றி கொள்வதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் போர் போனாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில 15 நாள்ல வெற்றி ஆயிடுச்சு. 15 நாளா இழுபறியா கடந்துச்சு. அதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா அலி ரலியல்லாஹுடைய தலைமையில ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சு வெற்றி ஆயிடுச்சு. கோட்டையை உடைச்சிட்டு உள்ள போன உடனே சஹாபாக்களுக்கு பேரத்தம்பழம் குடோன் குடோன்ல என்ன ஆயிரக்கணக்கான பேரத்தம்பழங்கள் நல்லா கனிவா பசுமையா அழகா இருந்தது. பசி வேற, நிறைய தின்னி போட்டாங்க. காய்ச்சல் வந்துட்டு எல்லாத்துக்கும். நிறைய சாப்பிட்டதுனால சஹாபாக்களுக்கு காய்ச்சல் வந்துச்சு. எல்லாத்துக்கும் காய்ச்சல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் காய்ச்சலா இருக்கு, எங்க என்ன செய்யறது? அப்ப சொன்னாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல தண்ணி ஊத்தி வச்சிருப்பீங்கல்ல மண்பானை, நம்ம வீட்டுல மண்பானையில தண்ணி ஊத்தி வைக்கிறோம்லங்க, கூலா இருக்கு, ஐஸ் தண்ணியா இருக்கும்லங்க. அந்த காலத்துல வந்து தோல் பையில தண்ணி இருந்தா மண்பானை மாதிரி கூலா இருக்கும். தோல் பை அந்த காலத்துல தோல் பை, நம்ம காலத்துல மண்பானை. நீங்க பழைய தோல் பையில இருக்கக்கூடிய தண்ணிகளை, குளிர்ந்த தண்ணிகளை மகரிபு நேரத்துல உங்க மேல ஊத்துங்க. நல்ல விளைங்குங்க. அந்த காய்ச்சல் வேற. டாக்டர்கிட்ட ஆலோசனை இல்லாம ஜஸ்னே மீலாது காஜா சேர்த்து சொல்லிட்டாருன்னு காய்ச்சல் அன்னைக்கு மகரிப் நேரத்துல குளிச்சுட்டு சன்னி வந்துடாம, அது டாக்டர் 3 நாளைக்கு குளிக்கூடாமா. காய்ச்சல் வந்துட்டா 3 நாளைக்கு குளிக்க கூடாது. காய்ச்சல்ல பல காய்ச்சல் இருக்கு. நிமோனியா காய்ச்சல் இருக்கு, டெங்கு காய்ச்சல் இருக்குது, பன்றி காய்ச்சல் இருக்குது, மலேரியா காய்ச்சல் இருக்குது, சாதாரண காய்ச்சல் இருக்கு. நம்முடைய குழந்தைய கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டும்போது டாக்டர் சொல்லுவாரு, ரொம்ப சூடா இருந்தா துணியை நல்லா நினைச்சு அந்த பிள்ளையினுடைய முகத்துல ஒத்தி எடுங்கன்னு சொல்லுவார். பாத்திருக்கீங்களா? சொல்லுவார் பாத்திருக்கீங்களா? மெடிசன் கொடுங்க. அதுக்கு மேலே கடுமையா இருந்தா துணி ஈர துணி வச்சு நல்லா புழிஞ்சிட்டு அப்படி ஒத்தடம் கொடுங்கன்னா, அது எல்லா காய்ச்சலுக்கும் அல்ல. குளிர் காய்ச்சல் ஒருத்தனுக்கு போட்டு ஆட்டுது, அவனுக்கு மேல குளிர்ந்த துண்டை கொண்டு போட்டான்னா அப்புறம் ஆம்புலன்ஸ் தான் போன் பண்ணணும். அவனுக்கு ஒருத்தனுக்கு குளிர் காய்ச்சல் வந்துருக்குங்க, அவனை கொண்டு போய் போரைய போத்தாம ஈர துணியை கொண்டு போய் மேல போட்டா செத்துல போயிடுவான் அந்த ஆளு. அப்ப டாக்டர் ஆலோசனை இல்லாம எந்த இதுக்கு வைத்தியம் பண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹ் டாக்டரா இருந்ததுனால அந்த காய்ச்சல் என்ன காரணங்கிறத விளங்கிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இனிமேல் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுட் பாய்சனால உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் நீங்க இதை மாதிரியே கடைபிடிங்க சொல்லிட்டு சொன்னாங்க. அளவுக்கு அதிகமா சாப்பிடாதீங்க. சாப்பிடும்போது ஒரு 30% சாப்பிடுங்க, 33% சாப்பிடுங்க. ஒரு 3ல் ஒரு பகுதி 33% தண்ணிக்கு பயன்படுத்திக்கங்க. 3ல் ஒரு பகுதி, 3ல் ஒரு பகுதி கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு பயன்படுத்திக்கங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. தட்டையில் இருக்குதுன்னு சொல்லி முழுத்தமா வெளுத்துறாதீங்க. அது என்ன இல்லை, உங்களுக்கு வியாதியை ஏற்படுத்திருங்கிறதுக்கு தான் சாப்பாட்டினுடைய ஒரு சாட்டையே போட்டு கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காய்ச்சல் டாக்டர் என்ன சொல்லுவான், கஞ்சி கொடுங்க, கஞ்சி குடிங்க, பிரெட் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? ரசூலுல்லாஹ் இனிமேல் உங்களுக்கு இந்த காய்ச்சல் வந்தா நீங்க இப்படி பண்ணுங்க, இனிமேல் டைட் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, இந்த மெடிசனை சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒரு கிணறுக்கு வந்தாங்க. ஒரு நாள் ஒரு கிணறுக்கு வந்தாங்க. அந்த கிணறுக்கு பேரு பிலா கிணறு. என்ன கிணறு? பிலா கிணறு. பேரு பிலா. அந்த கிணறுக்கு மேல ரசூலுல்லாஹ் அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து ரசூலுல்லாஹ் ஒழுவு செய்யிட்டு இருந்தாங்க. ஒழுவு செய்யிட்டு அந்த மிச்ச தண்ணியை கிணத்துலயே ஊத்துனாங்க. அப்புறம் அந்த கிணத்துல 2வது துப்புனாங்க. எழுதுறாங்க, ஏன்னா யார் சோமில்லாம ஆயிட்டா அந்த பிலா கிணறுல ரசூலுல்லாஹ் ஒழுவு செய்து கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு அதுல துப்புனாங்க பத்தீங்களா? அந்த கிணறுல இருந்து தண்ணி எடுத்து நோயாளி மேல ஊத்துனா ஏன்னா உடனே குணமாயிடும். அதனாலதான் சொல்லுவாங்களாம், காய்ச்சல் வந்துட்டா இவரை வந்து பிலா கிணறுல போய் தண்ணி எடுத்து குளிக்க சொல்லுங்க அப்படின்னு மதீனாவிலே பேசுவாங்களாம். அது ஒரு மருத்துவ கிணறாக ஆகிவிட்டது. அந்த கிணறுல இருந்து தண்ணியை ஊத்தின உடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஆயிடுவாராம் ஒரு மனிதர். அந்த நோயிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகி விடுவார் என்று எழுதி காட்டுறாங்க. அருமையானவர்களே,
மதீனாவுக்கு மொத்தம் 94 பேர் இருக்கு. மதீனாவுக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்கு? 94 பேர் இருக்கு. அந்த 94 பேர்ல ஒரு பேருக்கு என்ன தெரியுமா? மலேரியா நகரம்னு பேர், காய்ச்சல் நகரம் பேர், வைரஸ் காய்ச்சல் நகரம் பேர். தாருல் ஹுமா, காய்ச்சல் ஊர். அதுக்கு பேர் என்னது? 94 பேர்ல ஒரு பேர் என்னது? வைரஸ் காய்ச்சல் நகரம் அப்படின்னு பேர். ரசூல்லா அந்த ஊருக்கு வர்றதுக்கு முந்தி அங்க ஒரு ஒரு காவா ஒண்ணு ஓடிட்டு இருந்துச்சு. மெட்ராஸ்ல ஒரு கூ ஆறு ஓடுதா இல்லையாங்க? அதே மாதிரி அங்க ஒரு கூவம், ஒரு ஒரு சுகாதாரமுள்ள ஒரு சாக்கடை ஒண்ணு, ஒரு மடை ஒண்ணு ஓடிட்டு இருந்துச்சு. அதுல உள்ள சுகாதார பிரச்சனையினால ஒரு காய்ச்சல் நடமாடி எல்லாரும் காய்ச்சல்ல மாட்டிக்கிட்டே இருந்தாங்க. எந்த அளவுன்னா, சஹாபாக்கள் மக்காவில இருந்து போனவங்களுக்கெல்லாம் உடனுக்குடன் எல்லாருமே காய்ச்சல்ல தான் மாட்டுவாங்க. அதுக்கு பிறகு ரசூல்லா என்ன பண்ணாங்க? இப்படி விட்டா சரி வராதுன்ட்டு, யா அல்லாஹ், அல்லாஹும்ம அன்குல் வபாஹா இலல் ஜூஃபா, யா அல்லாஹ் இந்த காய்ச்சல ஜூஃபா என்ற யூதர்கள் குடியிருப்புக்கு மாத்துவாயாக, அந்த இடத்தை இடம்பெயர செய்வாயாக துவா செய்தாங்க. காய்ச்சல அல்லாஹ் இடத்த விட்டு மாத்திட்டான். ஏன் ரசூல்லா ஜூஃபாவுக்கு அங்க அனுப்புனாங்கன்னா, இன்னைக்கு அது மதீனாவில் ஜூஃபா உள்ள இடம் வந்து முஸ்லீம்கள் இடம். ஆனா அன்னைக்கு யூதர்கள் அந்த இடத்துல இருந்தான். அவங்கள்ட்ட போய் அந்த காய்ச்சல் போகட்டும்னு சொல்லிக்கிதான் ரசூல்லா அந்த காய்ச்சல் அங்க போக சொன்னாங்க. அந்த காய்ச்சல் அங்க போன பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? அந்த கிணத்துல இருந்து யாராவது அங்க ஏரியால ஒரு ஆளு தண்ணி குடிச்சா, ஒரு குழந்தை தண்ணி குடிச்சா, அந்த ஏரியால ஒரு குழந்தை பிறந்தாலே அந்த குமரி ஆறதுக்கு முந்தி அந்த காய்ச்சலையே இறந்து போயிருமா. எவ்வளவு எஃபெக்ட் பாருங்க. அந்த ஏரியால ஒரு குழந்தை பிறந்து அது குமரி ஆகிறதுக்கு முந்தையே காய்ச்சல பாதிக்கப்பட்டு அப்படியே இருந்தே சடங்காகிறதுக்கு முந்தையே இறந்துருமா. இப்படி பெரிய சோதனையா இருந்தது. யா அல்லாஹ், அது மாதிரிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதான் மருத்துவர்கள் இருக்காங்களே, ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டான் எல்லா மருத்துவர்கள் என்ன செய்யிட்டான்? ஒரு விஷயத்துல தோத்து. எந்த மருத்துவர்களாலும் ஊரை விட்டும் நோயை விரட்ட முடியுமா? ஏங்க, எந்த மருத்துவர்களாலும் ஊரை விட்டு நோயை விரட்ட முடியுமா? நோயை வெட்டிட்டா தான் அவன் பிச்சைக்காரன் ஆயிரும். அவன் பணம் ஒவ்வொரு நாளும் ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்கான் நம்மகிட்ட காசை வாங்கிட்டு. ஒரு நோயை ஒரு ஊரை இல்ல, ஒரு கிராமத்துல இல்ல, ஒரு தெருவுல இருந்து, ஒரு வீட்டுல இருந்து கூட ஒருத்தனால, ஒரு டாக்டரால விரட்ட முடியாது. அதான் சொல்லுவாரு மருத்துவ மேதை டாக்டர் ஜாலினுஸ், மருத்துவ மேதை டாக்டர் ஜாலினுஸ் சொல்வாரு, முகம்மது இருக்கிறாரே அவர் டாக்டர் அல்ல, அவர் ஒரு நபி, தீர்க்க தரிசி. ஒரு டாக்டராக நோயை விரட்ட முடியாது. அவர் நபியாக இருக்க போய்தான் நோயை விரட்டினார். என்ன சொன்னா? நபியா, ஒரு டாக்டரால் ஒரு நோய் என்ன செய்ய முடியாது, விரட்ட முடியாது. நபியா இருக்க போய்தான் என்ன செய்தாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்க ஊருக்கு காலரா நோய் வராது, மதீனாவுக்குள்ள பிளேக் நோய்க்கு வராது, மதீனாவுக்குள்ள காலரா போன்ற கொள்ளை நோய்கள் வராது, மதீனா ஊருக்குள்ளே தஜ்ஜால் வரமாட்டான். 7 எல்லைகள், ஊரினுடைய வாசல்கள் 7 வகையான வாசல் அந்த ஊருக்கு இருக்கு. அந்த 7 கேட்லையும் மலக்குமார்கள் காவல் போட்டிருக்கான். அல்லாஹ் காலரா வந்தா திருப்பி விட்டுருவாங்க. அங்க அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 70 ஆலிம்களை ஒரு ஊருக்கு ராணுவ சப்போர்ட்டுக்காக அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த ஊர் மக்களுக்கு போர். ரசூல்லாவோடு அவங்க சமாதானத்துல இருந்ததுனால, ஒரு சண்டைன்னு சொன்னா நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் கேட்பாங்கன்னா ஒரு சமாதானத்துக்காக ஒரு ராணுவ பலத்துக்கு அனுப்பி வச்சாங்க. காட்டுல வச்சு துண்டு துண்டா வெட்டி போட்டாங்க 70 சஹாபாக்களையும் ஆலிம்களை. அது அல்லாஹ் ரசூல்லா கேள்விப்பட்டு 40 நாள் தஹஜ்ஜத் சுபு தொழுகையில சாபமிட்டாங்க, குனூத் ஓதிட்டு. என்னுடைய ஆட்களை கொண்டு நாசமாக்கி போட்டானா இல்லையா நான் 70 ஆலிம்களை. அப்பொழுது ஒரு பெரிய வைரஸ் காய்ச்சல் ரசூலுல்லாஹ்ட்ட வந்துச்சு. யார ரசூலுல்லாஹ், நான் வந்திருக்கேன், நீ இங்க போ, என் சஹாபாக்களை கொன்றார்களே அந்த குடும்பத்தார்ட்டே போ. ராயல் குடும்பம், ரக்குவா குடும்பம், உசையா குடும்பம், இந்த 3 குடும்பம் சேர்ந்தா கடா அறுத்த மாதிரி அறுத்துட்டான் என்னுடைய தோழர்களை. அந்த ஏரியால போய் உன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்து. அந்த காய்ச்சல் சென்றது, அந்த ஊர்ல பரவியது. அத்தனை பேர்ல ஒரு சஹாபிக்கு 10 பேர் என்ற அடிப்படையில் 70 சஹாபிகளுக்கு 700 பேர்களை பழி வாங்கியது என்று
புகாரி ஷெரீஃபினுடைய விரிவுரையில அல்லாமா கஸ்தலானி எழுதியிருப்பார் இந்த சம்பவத்தை. காய்ச்சல் ரசூல்லாவுடைய கண்ட்ரோல் முதல்ல விளங்கிங்க. உள்ள வர்றாந்தா யார் அனுமதி இல்லாம வராது காய்ச்சல். ரசூல்லா எங்க போக சொல்றாங்களோ அங்கதான் போவோம். ஆக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த செயல்பாடுகள் அனைத்தும் பார்க்கும்போது டாக்டரை மிஞ்சிய விஷயமா இருக்கும். மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா இருக்காரு, ஒரு சமயம் அவருடைய சபையில ஒரு கிறிஸ்துவ டாக்டர் இருந்தார். அப்ப கிறிஸ்துவ டாக்டர்கிட்ட கேட்டாரு, அந்த கிறிஸ்துவ டாக்டர் அவர் நண்பரா இருந்தார். அப்ப அவர் பக்கத்துல வந்து ஒரு ஆலிம் உட்கார்ந்து இருந்தாங்க. அலி இப்னு ஹுசைனுல் வாக்கிதின் ஒரு ஆலிம் இந்த டாக்டர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப அந்த ஆலிம்ல டாக்டர் கேட்கிறாரு, ஏங்க உங்க வேதத்துல வந்து மருத்துவத்தை பத்தியே சொல்லப்படுது. அதாவது கல்வின்னு சொன்னா உடல் சம்பந்தமான கல்வி இருக்கணும், மார்க்க கல்வி இருக்கணும். நாங்க மார்க்க கல்வியும் சொல்லிக் கொடுக்குறோம், உடல் சம்பந்தமான மெடிசன் கல்வி சொல்லிக் கொடுக்குறோம், உங்க மார்க்கத்துல அது இல்லையே அப்படின்னு சொல்லி ஆலிம் ஹுசைன் வாக்கியை பத்தி அந்த டாக்டர் சொன்னார். அப்ப சொன்னாங்க, ஏன் இல்ல, மருத்துவத்தின் அனைத்து தத்துவங்களையும் ஒரு அரை வரியிலே சுருக்கி அல்லாஹ் சொல்லி இருக்கிற எங்கள் வேதத்தில் உண்டு. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிபு, சாப்பிடுங்கள் குடிங்கள் விரயம் பண்ணாதீர்கள். விரயம் பண்ணாதேன்னா என்ன அர்த்தம்? மழை பெஞ்சு போது ஜூஸ் குடிக்கிறது வேஸ்ட் தானங்க. மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஐஸ் திங்கிறான்னா அது வேஸ்ட் தானே அது. அப்ப எந்த சீசன்ல எதை சாப்பிடக்கூடாதோ அந்த சீசன்ல அதை சாப்பிடுறது உடம்புக்கு எடுத்துருமா இல்லையா? அப்ப குடியுங்க, சாப்பிடுங்க, ஆனா என்ன செய்யாதீங்க உடம்ப. பாருங்க, ஒரு ஆளுக்கு மூளை வியாதியா இருக்கு, அவர் பேர் கோழிக்கறி தின்னா மூளை வியாதி அதிகமாயிரும். ஒரு ஆள் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அவர் போய் பிரியாணியா தின்னுட்டு இருந்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மைல்டு அட்டாக் ஆயிரும். அப்ப அவருக்கு சாப்பிடக்கூடாது, அவர் சாப்பிடக்கூடாது, அப்படித்தானங்க? இல்ல அப்படித்தானே உங்களுக்கு? அப்ப எது எந்த வியாதி வந்திருக்கோ, சுகர் வந்துட்டா அவன் இனிப்பு திங்க கூடாது. சுகர் இனிப்புனால சுகர் வர்றது இல்லை, ஆனா சுகர் வந்துட்டா இனிப்பு திங்க கூடாதா இல்லையா? அவன் சொல்லுவான் சொல்லி ஜூஸையா வாங்கி அடிக்கான். அடிச்சுட்டே இருந்தா கடைசி என்ன ஆகும்? 500 ஆனவனு ஏதாவது ஒண்ணு ஆயிருமா இல்லையா? அப்ப எதை குடிக்கணுமோ அதை குடிங்க, தின்னுங்க, வரம்பு மீறாதீங்கிறான். அப்ப இதுதான் வரம்பு மீறாது. எது சாப்பிடக்கூடாதோ, எது உடம்பு நமக்கு ஏத்துக்கலையோ அதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆக அதே மாதிரி ஏன்னா ஸல்லல்லாஹு அது எங்களுடைய நபி இருக்காங்களே, அவங்களும் சொல்லியிருக்காங்க மருத்துவத்தை பற்றி. எங்கள் நபியும் ஒரு வரியிலே எல்லா மருத்துவத்தையும் குறித்து சுருக்கி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதாவது உம்முத்தா மேதா, நோயின் வீடே வயிறு தான். என்ன சொன்னாங்க? நோயின் வீடே இதுதான், வயிறு தான். அங்க ஒழுங்கா இருந்தா, அது வயிறு கிளீனா வச்சிருந்தா நோய்க்கு வேலையே கிடையாது. எப்படி தண்ணி டேங்க்ல ஃபுல்லா பைப்பு கனெக்ஷன் கொடுத்துருப்போம், பார்த்துருக்கீங்களா? பைப்பு கனெக்ஷன் கொடுத்துருப்போம். அதுல ஏதாவது தண்ணி இப்ப நார ஆரம்பிச்சு வைங்க, எங்கெல்லாம் லைன் போதோ எல்லா பைப்பை திறந்தாலும் நார தானங்க செய்யும், அப்படித்தானே நாரும். அது மாதிரி வயிறு கெட்டுருச்சுன்னா கண்ணுக்கு போற நரமும் கெட்டு போயிடும், வேற எங்கேயாவது காதுக்கு போற நரம்பும் கெட்டு போயிடும், அப்படித்தானே கெட்டு போயிடும். அதனால வயிறு தான் நோயின் மருந்து, பத்தியம்தான் முக்கிய மருந்து. சொல்ல என்ன சொன்னாங்க? தாய் மருந்து, உம்முத்தா மிழ்தா. அதே மாதிரி வல்ஹிம்யத்து ராசி குல்லித்தவா, பத்தியமா இருக்கிறது, டைட் கண்ட்ரோல். சொல்ல என்ன சொல்றாங்க? டைட் கண்ட்ரோல், அதுதான் முக்கியமான மெடிசன், தாய் மெடிசன்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மெடிசன் நீ மருந்து கூட சாப்பிடலாம், சாப்பிடாம இருக்கலாம், ஆனா டைட் கண்ட்ரோலா இருந்தா அது மெயினா மெடிசின் எடுக்கிற மாதிரின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்களா இல்லையா? மருந்தே எடுக்கிற மாதிரி நீ கண்ட்ரோலா இருந்தா. எவன் கண்ட்ரோலா இருக்கான்? பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிநாட்டு மன்னர்களுக்கெல்லாம் லெட்டர் அனுப்புனாங்க, கலிமாவுக்குள் ஈமான் கொள்ளுங்க, நீங்க ஈமான் கொண்டா உங்களுக்கு ஆட்சியை, நீங்களே அந்த ஆட்சியை ஆளலாம், ஈமான் கொள்ளலாம், நாங்க வர வேண்டி இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ சில மன்னர்கள் லெட்டரை கிழிச்சான், சில மன்னர்கள் கடிதத்துக்கு மட்டும் மதிப்பு கொடுத்துட்டு ஒழுங்கான பதில் கொடுக்கல. அதுல முகௌகிஸ் மன்னர், எகிப்து நாட்டு மன்னர் என்ன பண்ணாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு 12 கிஃப்ட் அனுப்புனார். ரசூலுல்லா மாரியத்திற்கு வித்தியான ஒரு அடிமை பெண்ணோடு ஒரு இப்ராஹிம் ஒரு குழந்தை பிறந்துச்சா இல்லையா? அது யார் அனுப்புன? மிஸ்ர் நாட்டுல உள்ள அவர் அனுப்பின அடிமை பெண்ணு தான்.
ரசூல்லாக்கு வெள்ள தல்துல் கோவேரி கழுதை இருந்துச்சுலாங்க, உனைன் யுத்தத்துல போனாங்களே, அது அவர் அனுப்பின கழுதை தான். ரசூல்லாவுக்கு யாஃபூர்னு ஒரு கழுதை இருந்துச்சு தெரியுமா? ரசூல்லாவை பார்த்தானோன்னு கிணத்துல விட்டு அது தற்கொலை பண்ணிக்கிட்டது. ரசூல்லா பிரியம் தாங்க முடியாம அந்த கழுதை எதுல உள்ளதுதான்? இவர் கொடுத்தது தான். இது மாதிரி நிறைய அன்பளிப்புகள், ரசூல்லாவுக்கு 1000 தங்க காசுகள், அதே மாதிரி ஒரு கண்ணாடி தண்ணி கிளாஸு, அதே மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி பெட்டி, சீப்பு வைக்கிற மாதிரி எண்ணெய் வச்சு, அதுல மிஸ்வாக்கு குச்சி எல்லாம் கண்ணாடி எல்லாம் வச்சு ஒரு கண்ணாடி பாக்ஸு, அதே மாதிரி ஒரு 200 நல்ல அழகான ட்ரெஸ், மிஸ்ர் நாட்டு ட்ரெஸ்ஸு, இப்படி நிறைய கொடுத்து விட்டுருந்தாரு. அத்தரு, ஊது, நல்ல மணக்க ஜாமான்கள் எல்லாம் கொடுத்து விட்டார். அதுல ஒரு டாக்டரையும் சேர்த்து அனுப்பி வச்சிருந்தார். 14 கிஃப்ட்டுகளையும் ரசூல்லா பிரிச்சு எடுத்துட்டாங்க, அன்பளிப்பா எடுத்துட்டாங்க. டாக்டரை பார்த்து சொன்னாங்க, நீங்க ஊருக்கு போங்க, உங்களுக்கு இங்க வேலை கிடையாது. ஒரு ஊர்ல டாக்டர் வந்துட்டா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, அப்படித்தானங்க? நமக்கு பிரச்சனை கிடையாது, நமக்கு எல்லாரும் ஏதாவது அவசரமா போய் பார்த்துக்கலான்னு. சுகாதாரம் இல்லாத ஆரம்ப சுகாதார நிலை இல்லாம எத்தனை ஊர் அந்த ஆஸ்பத்திரி இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா ரசூல்லா சொன்னாங்க, மருத்துவரே, டாக்டரே, உங்களுக்கு எங்க ஊர்ல வேலை இல்லை, புருஷன் பொஞ்சாதியோடு சந்தோஷமா போயிருங்க. ஏனென்றால் எங்க ஊரிலே நாங்கள் நோய்க்குண்டான வேலையே செய்ய மாட்டோம். நாங்கள் பசி வந்தால்தான் சாப்பிடுவோம், சாப்பிட்டாலும் வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம். அப்போ வயிறு நிறைய பசி வராம சாப்பிட்டாலும் நோய் தான், வயிறு நிறைய சாப்பிட்டாலும் நோய் தான். இந்த ரெண்டையும் நாங்க செய்ய மாட்டோம். பசி வந்தவொடனே பசி வராம சாப்பிட மாட்டோம். ஏன்னா பசி வந்து சாப்பிட்டாலும் பசி வந்தால் தான் சாப்பிடுவோம். வைதா அக்கல்னா லா நஷ்பவ், சாப்பிட்டாலும் வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம். அதனால நம்ம நோய்க்குண்டான அறிகுறியே எங்கள்கிட்ட கிடையாது. அது பாருங்க, நீ கேட்ட ஆச்சரியப்படுவீங்க. ஒரு அரசர் ஒரு ஆள் இருந்தாருங்க சிரியாவில். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சிக்கு வந்தாரு. அவருடைய அண்ணன் பெரியாப்பமாக ஒரு ஆள் ஆட்சிக்கு வந்தார். தின்னி பண்டார் அந்த ஆள், சாப்பாற்றாம ஒரே கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இருப்பார் அந்த ஆள். அவருடைய ஆட்சியில மக்கள் ஒருத்தர் சந்திச்சா, இன்னைக்கு நீ எத்தனை கல்யாணம் முடிச்சிருக்க, நீ இன்னைக்கு யார தலாக்கு சொன்ன, இப்படிதான் பேசிக்கிடுவானா மக்கள் எல்லாரும். ஆனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சி காலத்துல அவர் அவுலியாலங்க. அவர் ஆட்சி காலத்துல மக்கள் ஒருத்தர் நீங்க இன்னைக்கு எத்தனை நாள் நோன்பு வச்சீங்க, நீங்க இன்னைக்கு எத்தனை கை தொழுதீங்க அப்படின்னு பேசுவாங்களாம். அவருடைய ஆட்சி, அவர் பெரிய அவுலியா ஆட்சி. இந்த சாப்பாட்ராமனா இருந்த சுலைமான் இப்னு அப்துல் மலிக் பத்தி எழுதுறாங்க, காலை டிஃபன்லயே அவர் சாப்பிட்ற சாப்பாடு 40 முட்டை, சுட்ட கோழி, அதே மாதிரி 4 கொளுத்த ஆட்டினுடைய கிட்னி, 80 ரொட்டி, இதுதான் நாஸ்டா. இதை தின்னுட்டு சாதாரணமா எல்லாரோடும் சாப்பிட்ற மாதிரி ஒண்ணு நீங்க அதே மாதிரி சாப்பிட்டுருப்பான் அந்த ஆள். மக்களோடு மக்களா இருந்து சாப்பிட்டுருக்கான் ஒரு தடவை. ரெண்டாவது ஒரு சமயம் இன்னொரு தடவை என்ன செய்தான்னா, 2 முழு கோழி சுட்ட கோழி தின்னுட்டு ஒரு தோட்டத்துல பழத்தையும் தின்னான். ரெண்டாவது ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய சட்டியில நெய்யை குடிச்சான், பார்லி கஞ்சியும் குடிச்சான். குடிச்சிட்டு ரெண்டாவது போய் பேரத்த பழத்தை தோட்டத்துல போய் பழத்தை தின்னான். அப்புறம் மக்களோடு மக்களாக சாப்பாட்டை போய் உட்காந்து சாப்பிட்டான், ஒண்ணுமே திங்காத மாதிரி. நம்பர் 2 இந்த மாதிரி இருக்கிற பண்ணான். மூணாவது ஒரு சமயம் இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு போனார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்ற வழியில தாய்ப்பு நகரத்துல போய் 700 மாதுளம்பழம், ஒண்ணு இல்லை 700 மாதுளம்பழம் தின்னுட்டு, அதே போல ஏன்னா இவர் தோட்டத்துல என்ன செய்தாரு, ஏன்னா ஒரு தோட்டத்தை குத்தகைக்கு விட்டார் ஒரு ஆள்கிட்ட, காசு பாதி வாங்கிட்டார். நான் என் தோட்டத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வரேன்னு போய் என் தோட்டத்தில் ஒரு பழத்தை புள்ள தின்ட்டாந்தாள். குத்தைக்கு வேணும்ட்டு 2 காசு கேட்கும்போது, எங்க பழத்தை புள்ள தின்னுட்டீங்க, 2வது எதுக்கு எங்கிட்ட குத்தைக்கு காசு கேட்குறீங்கன்னு இந்த குத்தைக்கு வாங்க வந்தவர் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணான். சாப்பாடு விஷயத்துல கடைசியில் இந்த ஆள் எப்படி செத்தான் தெரியுமா? அதுக்கு தான் சொல்ல வர்றேன். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா உங்களுக்கு சூழலா சொன்னாங்கல்ல, உங்களுடைய வயிறு தான் நோய்க்கு வீடுன்னு சொன்னாங்களா இல்லையாங்க? அதே மாதிரி இந்த ஆளுடைய சாவு எப்படி இருந்ததுன்னு சொன்னா, செரிமான கோளாறு ஏற்பட்டதுனாலதான் இறந்தான். அதனாலதான் அந்த கித்தாப்புல அந்த செய்தியை எவ்வளவு தின்னான்னு சாப்பாட்டுடைய மெனுவுல நான் எழுதி எடுத்தேன். இப்படிதான் தின்னவன் எப்படி சாவாங்கிறதுக்காக வேண்டி எழுதி வச்சு. ஒரு சமயம் இந்த ஆள் என்ன பண்ணா, ஒரே வேளையில 400 முட்டை தின்னான். எல்லாம் தின்னா வரலாறுல எழுதி வச்சிருக்கிறாங்க. எதுக்கு எழுதி வச்சாங்க? அவன் தின்னதெல்லாம் நமக்கு எதுக்கு? இந்த மாதிரி தின்ன கபர்ஸ்தானுக்கு தான் நீ போகணும் அப்படிங்கிறது ரெடியா இருந்துக்கோன்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? ஒரு நாள் 400 முட்டை தின்னான், 800 அத்திப்பழம் தின்னான், 20 கோழி தின்னான். இப்படி சாப்பிட்டதுனால 400 முட்டையையும்
800 அத்தி பழத்தையும் கொழுப்பு அதாவது கொழுத்த ஆட்டினுடைய கிட்னி இருக்குல்ல அதுவையும் 20 சுட்டக்கோழி எல்லாம் ஒரே டயத்தில் அடிச்சான். அடிச்சவனே எனக்கு செமிக்கல, செமிக்காம அப்புறம் ஃபுட் பாய்சன் ஆகி அஜீரணம் ஏற்பட்டு அவன் இறந்தான். இறந்ததோடு அந்த படைக்கும் இந்த அந்த இவனுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு வகையான காய்ச்சல் இந்த காய்ச்சல் தொத்து நோய் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. இவனுடைய இராணுவத்துக்கே வந்துருச்சான் தொத்து வியாதி, காலரா மாதிரி. அப்ப எவ்வளவு எஃபெக்ட் ஆகிட்டு பாருங்க. அப்படித்தான் இறந்தான்னு எழுதுவாங்க. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனமா என்ன செய்தா இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க கிதாப்ல, ஒரு மனிதன் அதிகமாக சாப்பிட்டால் அவனுக்கு 6 வகையான பாதிப்பு ஏற்படும். கஸாலி இமாம் ஐயால் என்ன சொல்லுவாங்க, ஒரு மனிதன் அதிகமாக சாப்பிட்டால் எத்தனை வியாதி ஏற்படும்? 6 பிரச்சனை ஏற்படும். ஒண்ணு, அல்லாஹ்வுடைய பயம் அவன் உள்ளத்துல இருந்து போயிடும். 2வது, அவன் மக்களுடைய மீது யார் மீது இறக்கப்பட மாட்டான். அவன் தின்றுப்பான், நம்மள மாதிரி அவனும் தின்றுப்பான், நம்மள மாதிரி தான் அடுத்தவனே நினைப்பான். அவன் பட்னியா கிடப்பான்னு நினைச்சிருக்க மாட்டான். ஆக அடுத்தவங்க மீது இறக்கம் இருக்காது. 3வது என்னன்னா, தொழுவல்ல பையன் சோம்பலா இருக்கு அப்படின்னு இருப்பான் தின்னுட்டு. நிறைய தின்னா என்ன ஆகும்? சோம்பல் வந்துருமா இல்லையா? நான் பிறகு தொழுகிறேன்பான். அப்போ வணக்கத்தில் இருந்து அவனை பாரமாக்கிடும். 3வது, இவன் பயான் கேட்பான், ஆனா அவன் உள்ளத்துல போய் ஈர்க்காது, அவன் அமல் செய்ய மாட்டான். உள்ளத்துல போய் அந்த பயான் நுழையாது. அடுத்து, இவன் பேசினாலும் இவன் பேச்சை யாரும் கேட்கவும் மாட்டாங்க. அடுத்தவங்க பேசினாலும் இந்த பயான் இவனுக்கு உள்ளத்துல போய் பாதிக்காது. இவன் பயான் பண்ணாலும் இந்த பயான் மற்றவங்களுக்கும் என்ன செய்யாது, பாதிக்காது. கடைசியில 6வது நோய் ஏற்படுத்தி விடும் என்று 6 விஷயத்தை என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செவ்வாய்க்கிழமை நீங்கள் ரத்தம் குத்தி பிளட் கொடுக்காதீர்கள். அதுல ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்துல பிளட் எடுத்தா நிக்காமலே போயிடும். அப்பாசியாக்களுடைய கலீஃபா ஒரு ஆள் ஒரு டயத்துல அந்த செவ்வாய்க்கிழமை ஒரு டயத்துல எடுத்தாரு. அப்புறம் பிளட் நிக்காமலே தான் அவர் இறந்தார். அதனாலதான் பாருங்க, காயல் பட்டத்துல எல்லாம் நாசம் கூட செவ்வாய்க்கிழமை திறக்க மாட்டான். காயல் பட்டத்துல சேவிங் பண்ணும்போது ரத்தம் பற்றக்கூடாது இல்லைங்க, ரத்தம் நின்ற கூட. ரத்தம் அதுல எடுத்து எடுக்காதீங்க, ஒரு நேரம் உண்டு, அதுல ரத்தம் வந்துட்டா நிக்காமலே சாவுல கொண்டுதான் வைக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதுனாலதான் காயல் படத்துல என்ன கிடையாது, இங்க காதல் விழுது அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாசம் கூட கிடையாது. இந்த ஹதீஸ்னாலதான் கிடையாது. அதனால நீங்க முடி வெட்டுறா இருந்தா குறைஞ்சு போச்சு என்னைக்கு கடைக்கு போற தவிர்த்துக்குங்க. என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை தவிர்த்து. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அதனால சொல்ல வர அருமையானவர்களே, அதனால நம்ம ஊரெல்லாம் திங்கக்கிழமை, ஆனா இங்க மட்டும் அந்த மார்க்க விஷயத்தை அடிப்படையில அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் கேட்டாரு, நான் பீர் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அது மெடிசன்ல உடம்புலாம் சாப்பிட்டு படுத்தா உடம்பு வலியெல்லாம் கேட்குதுன்னு சொல்றாங்க. மெடிசன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. யார் சொல்ல, அதுல மருந்து இருக்கு. அவர் ஆர்கியூமெண்ட் பண்றாரு. சொல்லாட்டு என்ன பண்றாரு, மது சாப்பிடலாமா? அந்த காலத்துல எல்லாம், அந்த காலம்னா ஒரு காலம், பிரசவ வலிக்கே பீர் வைங்கன்னு கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அது அந்த காலம். அது வலி மருந்துலாம் இல்லாத காலத்துல வலி தாங்க முடியாம துடிக்கிற நேரத்துல என்ன செய்வாங்க, அதெல்லாம் கொடுத்தாங்க ஒரு காலத்துல. ஆபரேஷனுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அதை அப்ப அது சூழ்நாட்ட என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது, அது மெடிசனா, அது நோயிடா அப்படின்னு நாங்க சொல்லல. மதுங்கிறது என்ன இல்ல, மெடிசன் கிடையாது, அது என்னது, நோய் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதனாலதான் நிறைய பேருக்கு ஹார்ட் பிரச்சனையா வர்றது. அதுலதான் நான் குடிக்கு அடிமையாக தானங்க நிறைய விஷயங்கள் மாற்றாது. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுபோல இன்னைக்கு வலி மாத்திரை போடுற மாதிரி அந்த காலத்துல என்ன செய்வாங்க, நெருப்பை வச்சு தலைவலிக்கு தலையில சூடு போடுவாங்க. காயமா இருக்குங்களா, வலியா இருக்குங்களா, இந்த காயத்துல நெருப்பு வச்சு சூடு போடுவாங்க. சூடு போட்டா அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லா ஆரம்பத்துல அனுமதிச்சாங்க அந்த மெடிசனை. 2வது, யாரும் சூடு போடக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா சூடு போடுறதுனால உடம்பெல்லாம் கருத்து போயிடும். இன்னும் சொல்ல போனா, சஹாபாக்கள்ல இம்ரான் இப்னு ஹுசைன் ஒரு சஹாபி இருந்தாங்க. மூல வியாதினால 30 வருஷம் அவதிப்பட்டாங்க. பிளட் வந்துகிட்டே இருக்கு. தாங்க முடியாம என்ன செய்தாங்க, பிளட் நிக்கிறதுக்கு சூடு போட்டா பிளட் நின்றும். சூடு போட்டாங்கல்ல, மலக்குமார்கள் சலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உங்க படுத்த பெட்டுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வீடு புள்ள சலாம் சத்தம் கேட்குமா. யாருக்கு? இந்த நோயில அவதிப்பட்டுட்டு பொறுமையா இருந்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு மலக்குமார்கள் சலாம் சத்தம் கேட்குமா.
திடீர்னு நின்று போச்சு. தன்னுடைய மாணவர்கிட்ட சொன்னாங்க, மாணவரே நான் சூடு போட்டதுனால எனக்கு சலா நின்று போச்சு, நான் அதனால நீ சூடு போட மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு சலாம் வந்துச்சு. அவர் இறந்து போறதுக்கு வந்து மலக்குமார்கள் சலாம் சொல்லிட்டு தான் அவர் இறந்தாங்க. ஆக அந்த அளவிற்கு அசிங்கமான மருத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, தடை பண்ணாங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, கண் திஷ்டி அது ரொம்ப முக்கியமானது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண் திஷ்டிங்கிறது உண்மை, கல்லடி பட்டாலும் எது படக்கூடாது, கண்ணடி படக்கூடாதுன்னு. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, ராபி இப்னு கதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலுல்லாஹ் எனக்கு வயித்த வலி தாங்க முடியல, ஒரு வருஷமா வயித்த வலிக்குது. ஒரு சமயம் உங்க சபையில வந்தேன், சுட சுட கொழுப்பு இருந்துச்சு, அந்த கொழுப்பை எடுத்து வாயில போட்டேன், அதுக்கு பிறகுதான் அந்த வலியே வந்துச்சு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கொழுப்பை 7 பேர் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, 7 பேர் கண் அதுல இருந்துச்சு, நீ எடுத்து போட்டதுனால அந்த கண்ணு உனக்கு விழுந்துட்டுச்சுன்னு சொன்னாங்க. என் முன்னால படுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வயத்தை கையால தடவி விட்டாங்க. வாமிட் எடுத்தார், பச்சை கறியா வந்து விழுந்துச்சு, பச்சையா கறி மாதிரி வந்துட்டு. அது பிறகுதான் எனக்கு சரியாச்சுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த 7 பேருடைய கண்ணு உழுகு பத்தியில, அதனாலதான் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப கவனமா என்ன செய்யணும், எல்லாருக்கும் முன்னால வச்சு சாப்பிடக்கூடாது. ஆக சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவை சுத்தி அகல் போர்ல எல்லாரும் குழி தோண்டினாங்க. எல்லாத்துக்கும் 10 முழம் 10 முழத்தை ரசூலுல்லாஹ் அளந்து கொடுத்தாங்க. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு 10 பேர் சேர்ந்து தோண்ட வேண்டிய குழியை தனியா ஒரு ஆளா தோண்டிட்டாங்க. 10 பேர் சேர்ந்து தோண்ட வேண்டிய குழிய இவங்க ஒரு ஆளா என்ன செய்துட்டாங்க, தோண்டிட்டாங்க. தோண்ட உடனே அதை பார்த்து ஒரு அன்சாரி சஹாபி என்ன செய்யிட்டாரு, ஏங்கி ஒரு ஆள் என்ன செய்யிட்டாரு, ஏங்கிட்டாரு. யாரு, கைஸ் இப்னு சாய்ஸா. யாரு, கைஸ் இப்னு சாய்ஸா அப்படிங்கிறவரு. அடேங்க அப்பா, இந்த ஆள் பூதம் தோண்டின மாதிரி தோண்டிட்டாரா இந்த ஆளு, அடே ஏங்கிட்டார். சல்மான் பாரிசி அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க குழியிலேயே, கண்ணு விழுந்துட்டுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியப்படுத்து. ரசூலுல்லாஹ் வந்தாங்க, நீங்க யார் கண்ணு போட்டது, இவர் தான் கண்ணு போட்டார், அவர் மூஞ்ச கழுவ சொல்லுங்க, அவர் முகத்தை கழுவ சொல்லுங்க, அவர் கை கால்கள்லாம் கழுவ சொல்லுங்க, அவர் வேட்டியை முக்க சொல்லுங்க அப்படின்னு அந்த தனிய சல்மான் பாரிசிலான் ஊத்த மேல ஊத்த சொன்னாங்க. ஊத்த சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை குப்புற முதுகுக்கு பின்னால குப்புற கவுத்தி போட சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க முழிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, அவங்க சொல்லிட்டாங்க கண் திஷ்டி போட்டேன், நம்ம யாரா சொல்லுவாங்களா, யாரா கண் திஷ்டி போட்டேன், நான் தான் அவனை கண் போட்டேன்னு யாரா சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்கல்லாங்க. ஒரு சமயம் சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் சஹாபி ஒரு குளத்து வழியா போனாங்க மக்கால மதீனால. போகும்போது என்ன செய்தாங்க, குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கலத்திட்டு ஒரு டைவ் அடிச்சாங்க, உள்ள குளிச்சாங்க. அவருடைய நண்பர் பக்கத்துல நின்னார், ஆமிர் இப்னு ரபியா பார்த்துட்டார். அப்பதான் சட்டையை கலத்தும் போது பாக்குறாரு. இன்னொரு கருத்துப்படி 2 பேருமே பக்கத்துல தான் இருந்தாங்க. நான் குளிக்கிறேன், நீ மறைச்சிக்கிட்டு நில்லுன்னு சொல்லி அவரை சொன்னதாக ஒரு கருத்து இருக்கு. அப்போ மறைச்சிட்டு நின்னவங்க சைடா திரும்பி பார்த்துட்டாங்க. அப்பதான் அவங்க உடம்ப பாக்குறாங்க. அடே அப்ப என்ன அழகு, அரபிகள் அழகா இருப்பாங்கல்ல, ஒரு கல்யாணம் முடிச்ச புது பொண்ணு ஒரு குமரிப்புடைய பிள்ளையோட அழகா இருக்காரு அந்த மனுஷன், என்ன அழகு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தண்ணியில விழுந்தவங்க அப்படியே சில கருத்துப்படி அப்படியே வலிப்பு மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லுறாங்க. சில கருத்துப்படி அப்படியே மூர்ச்சியாய் உணர்வட்டு அப்படியே கடந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லப்பட்டது, சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணிக்குள்ளே கட்டையா கிடக்கிறான். ஓடியே வந்தாங்க, யாரை சந்தேகப்படுகிறீர்கள், ஆமிர் இப்னு ரபியா இவர் தான் இந்த மாதிரி சொன்னாரு. உங்களுடைய சகோதரர்களை ஏன் கொல்ல நினைக்கிறீங்க, நீங்க இப்படி கண் போட்டு ஏன் கொல்ல நினைக்கிறீங்க? உம்மத்துமார்கள் அதிகமான பேர்களுடைய ஜனாசா கண் திஷ்டில தான் இறந்து போகிறார்கள். உம்மத்துமார்கள் பாதிக்கு மேல கபரு தோண்டப்படுறதே கண்ணில தான். நம்ம நினைப்போம், எப்பா இடையாப்பா அப்படி இவ்வளவு அப்படி ஏங்குவாங்க பாத்தீங்களா, அப்படி ஏங்காதீங்க. அதுக்கு பாரமா நீங்க என்ன சொல்லுங்க. இப்போதான் உடனே ரசூலுல்லாஹ் ஆமிர் ரபியாவுடைய மூஞ்ச கழுவ சொல்லி, அவர் வேஷ்டியை முக்க சொல்லி, உடைய முழங் கை கால்களை எல்லாம் கழுவ சொல்லி, அந்த தண்ணீரை யார் மேல ஊத்த சொன்னாங்க, சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு மேல ஊத்த சொல்லி அந்த பாத்திரத்தை பின்னாலோடு குப்புற கவுத்த சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யணும், கண் திஷ்டி போட்டவன் தெரிஞ்சா தானங்க அவன் உறுப்புகளை கழுவ முடியும். எவனை கண் திஷ்டி போட்டான் நமக்கு என்ன தெரியும்? கண் திஷ்டி போட்டா தான் அவன் பிடிச்சி அடிச்சு போடுவோமே, நம்ம நீ தானே கண் போட்டேன்னு சொல்லி குடும்பத்துக்காரன் அடிச்சு போடுவானே. ஆக மௌத்துல கொண்டு வச்சிரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நபிமார்களில் ஒரு நபி இருந்தார். அந்த நபி தன்னுடைய சமுதாயம் ஒரு 10,000 பேர் கூட்டத்தை பார்த்த உடனே, என்ன கூட்டம், நம்முடைய மக்கள் என்ன இவ்வளவு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஏங்கினாரு. அந்த மக்கள் காலராவில இறந்து போய்விட்டார்கள். ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த நபி, ஆண்டவா என் சமுதாயத்தை காலராவில க்ளோஸ் பண்ணிட்டியே, நீங்க தான் காரணம் அதுக்கு.
நீங்க தானங்க கண் போட்டீங்க உங்க சமுதாயத்தை, ஏங்கிட்டிய உங்க சமுதாயத்தை நீங்க காப்பாத்திருக்க கூடாது? மாஷா அல்லாஹ், பாரக் அல்லாஹ், அப்படித்தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? மாஷா அல்லாஹ், பொண்ணு என்ன நல்லா இருக்க அப்படின்னு சொல்லணும். ஒரு பொண்ணு பார்க்க போனா ஒரு பெண்கள் மாஷா அல்லாஹ், பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்கார அப்படின்னு சொல்லணும். மாஷா அல்லாஹ், உங்க பிசினஸ் பறக்கத்தா போட்டு அப்படின்னு அப்படி சொல்லலாம். அப்படி சொன்னா அது என்ன செய்யாது? அல்லாஹ்வுடைய பேரை சொன்னா அப்படி சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க வயல்வெளிகள்ல பாருங்க, நல்ல விளைச்சல் இருக்கும். அங்க நம்ம ஒரு சோளக்காட்டு பொம்மை நடுவில் நட்டிப்பான் பார்த்திருக்கீங்களா? இது என்னது ஹதீஸ்ல வர்றதா நட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்துக்கள் அதை செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயல் வரப்புல நீங்கள் கந்திஷ்டியை பயப்படா இருந்தா ஒரு பொம்மை செய்து என்ன செய்யுங்க, ஒரு புள்ளியை போட்டு வைங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? சோளக்காட்டு பொம்மை வைக்கிறது கூட, கந்திஷ்டிக்கு வைக்கிறது கூட ஹதீஸ்ல வந்தது. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க அந்த கருத்தை. இன்னைக்கு இந்துக்கள் அதை செய்யறாங்களா இல்லையாங்க? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சின்ன பிள்ளைக்கு கணத்துல கொண்டு திஷ்டி போட்டு வைக்கிறோம்ல, இந்த திஷ்டி போட்டு வைக்கிறதுலாம் சொல்லல. ஆனா அந்த விஷயம் மட்டும் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு ஓதி பார்க்கிறது, இந்த ஓதி பார்க்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? ஷிஃபா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல உம்மு அப்சா நாயி இருக்காங்களே, அப்சா நாயி வந்து ஒரு பொம்பளைகிட்ட போய் எழுத படிச்சாங்க. ஷிஃபாங்கிற பெண்ணிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷிஃபா நீ ஓதி பார்க்கறத என் பொஞ்சாதிக்கும் சொல்லி கொடுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? விஷக்கடிக்கு அந்த அம்மா ஓதி பார்க்குமா, இந்த விஷக்கடிக்கு ஓதி பார்க்கறத என்னுடைய மனைவிக்கு என்ன செய்ய நீ சொல்லி கொடு என்று சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, முக்கியமான சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதாவது கிதாபுகள் எழுதுறாங்க, 5 பழக்கங்கள் ஆபத்தான பழக்கம். சாப்பாடு விஷயத்துல மொத்தத்துல 5 பழக்கம் இருக்கு, ஆபத்தான பழக்கம்னு எழுதுவாங்க. எச்சரிக்கப்படுது. ஒண்ணு என்னன்னா, வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மனைவியோடு கூடக்கூடாது. என்ன கூடாது? டைம் முடிய போகுது, அதனால முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு வர்றேன். வயிறு நிறைய வச்சுக்கிட்டு செஞ்ச கூடாது. நீங்க ஒரு மனைவியோடு கூடுறீங்களா, ஒரு 8 மணிக்கே சாப்பிட்றணும். ஆக வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, மனைவியோடு கூடக்கூடாது, ஒரு மருத்துவர் சொல்றார். அதே மாதிரி வெறும் வயிற்றுல என்ன செய்யக்கூடாது, ஐஸ் தண்ணியை நிறைய குடிக்கக்கூடாது. வெறும் வயிற்றுல என்ன செய்யக்கூடாது, சாப்பிட்டுட்டு ஐஸ் தண்ணி குடிக்கிறது வேற, வெறும் வயிற்றுல காலங்காலத்தால வெறும் வயிற்றுல ஐஸ் தண்ணி குடிக்கக்கூடாது ஒண்ணு. அதே போல வெறும் நல்ல சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லா இருக்கும்போது குளிக்கக்கூடாது. இன்னைக்கு குத்தாலத்துல நிறைய பேர் தின்னுட்டு வயநீரை வச்சு 2 போய் குளிக்க போறான். அது ஏருக்கு மாறா பண்ணிடும் சில நேரத்துல. அதே போல வயசான பொம்பளைகளை மனைவியோடு உடல் உறவு கொள்ளக்கூடாது. வயசான பெண்களை என்ன செய்யக்கூடாது, உறவு கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ஏன்னா அதிகமாக சவுண்டு போடுறதும், தரையில் படுக்கிறதும், இது படுக்கிறதும் அதிகமா சப்தம் போடக்கூடாது. சில நேரத்தில் அதிகமா சப்தம் போட்டு ஏருக்கு மாற நாட்டில் பிரச்சனை வந்துடும். விளங்குதா உங்களுக்கு? அதிகமா சப்தம் போடுறதும் தரையில படுக்கிறதும் பாதிப்பை ஏற்படுத்தும், உடலுடைய தேய்மானத்தை ஏற்படுத்தும் சொல்லி ஒரு மருத்துவர் நமக்கு அற்புதமான ஒரு தகவலை இஸ்லாமிய ஒரு செய்தியில சொல்லி காட்டுவாங்க. அல்லாமா நப்பாம் என்ன அறிஞர் சொல்லுவாரு, 3 விஷயங்கள் புத்தியை கெடுக்கும். 3 விஷயங்கள் புத்தியை கெடுக்கும். 1வது கண்ணாடியை நீண்ட நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. எவ்வளவு நேரம்? கண்ணாடியை நீண்ட பார்த்தமா சரி பண்ணமா நன்றணும். கண்ணாடியை நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருப்பது நம்முடைய புத்தியை கெடுக்கும். நட்சத்திரங்களை நோக்கி அதிகமா பார்த்து கொண்டே இருப்பது நம்முடைய புத்தியை கெடுக்கும். அதிகமாக சிரிப்பது புத்தியை கெடுக்கும் என்று சொல்லி காட்டுறாங்க. மன்னர் மாமூன் ரஷீத் அவர்கள் ஒரு தடவை மர்வான் என்ற பள்ளிவாசல்ல பயான் பண்ணிட்டு இருந்தார். பயான் பண்ணிட்டு போது நிறைய பேர் லொக்குன்னு மக்கள் எல்லாம் இருமிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப சொன்னாரு, உங்களுக்கு இருமல் தொந்தரவு இருந்தா நீங்க வினிகரை பயன்படுத்துங்கள், அதுல உங்களுக்கு சிகிச்சை இருக்கிறது என்று பயானுடைய முடிவுல சொன்னாராம். மக்கள் அந்த வினிகரை பயன்படுத்தினார்கள், எல்லாருக்கும் அந்த சளி பிரச்சனை சரியானது என்று இந்த செய்தியை சொல்லி காட்டுறான். அருமையானவர்களே, சில நேரத்துல ஏன்னா சில மருத்துவர்கள் சொல்றாங்க,
ஒரு புது பாயை புது பாய் ஒரு பள்ளியாசலுக்கு வந்திருக்கு வைங்க, அதை உடனே அந்த நார்கள்லாம் அப்படியே சின்ன சின்ன நாடுகளாக இருந்துகிட்டே இருக்கும். அதை தொட்டு சரி பண்ணாமல் நீங்கள் சுஜூ செய்யாதீர்கள், சில நேரத்தில் அது சாதாரண நார் தான், உங்க கண்ணை பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை என்ன செய்திருக்கிறார், சஜிதா செய்யும்போது உங்களுக்கு பாதிச்சிரும் எழுதி காட்டியிருக்கிறாங்க. இது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள். மன்னர் மாமூன் ரஷீது பாஷா இருக்காரு, அவரு ஒரு தடவை தலைவலியில பாதிக்கப்பட்டார் பகதாதில் இருக்கும்போது. அப்போ நிறைய மெடிசன் பார்த்தார், எதுவுமே குணமாகலை. இந்த செய்தியை ரஷ்யாவில் உள்ள ஒரு மன்னர் கேள்விப்பட்டு ஒரு தொப்பி அனுப்பி வச்சார். தொப்பி அவருக்கு பயம் வந்துருச்சு, தொப்பியில ஏதோ விஷ தேய்ச்சிருப்பானோ, தலையில போட்டவொன்னே செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆள் மேல போட்டு பார்த்தார், ஒன்றும் ஆகலை. தலைவலிக்கிற ஒரு ஆள் மேல போட்டு பார்த்தார், தலைவலி கேட்டுட்டு அந்த தொப்பியை பிரிச்சு பார்த்தா அந்த தொப்பியில என்ன எழுதி ஒரு எழுத்து எழுதிருந்துச்சு, கம்மின் நியாமத்தின் மினல்லா இருக்கின் சாக்கினின். அல்லாவுடைய நியாமத்துகள் நரம்புகளில் எத்தனையோ, அல்லாவுடைய நியாமத்துகளில் அசையும் நரம்புகளில் அசையாத நரம்புகளில் அல்லாவிடத்தில் எத்தனையோ அருக்குடைகள் இருக்கிறது என்று மீம் ஐன் சீன் காப், இவர்கள் தலைவலியை இவர்களுக்கு ஏற்படாது என்றெல்லாம் நல்ல வரிகள் எழுதியிருந்தது. ஆக அந்த தொப்பி ஆன்மீக ஒரு ஈர்க்கப்பட்ட ஒரு பெரியவங்க எழுத மாதிரி தெரியுது. உமர் ரலியல்லாஹு இருக்காங்களே, அவங்க ரோமானிய மன்னர் சீசர் தலைவலிக்குதுன்னு சொல்லி லெட்டர் எழுந்தார் உமர்லானுக்கு, ஒரு தொப்பி அனுப்பி வச்சிருந்தான். அந்த தொப்பியை அதிக தலையில போட்டவுடனே மன்னர் ஹிர்கலுக்கு சீசருக்கு தலைவலி போயிருச்சு. தொப்பியை கலத்தின உடனே என்ன வந்துருச்சு, தலைவலி திரும்ப வந்துருச்சு. அது என்ன இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்தார், அந்த தொப்பியை பிரிச்சு பார்த்தா அதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று என்ன செய்யப்பட்டுச்சு, அதுல எழுதப்பட்டிருந்துச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹுடைய இப்ப அதனாலதான் நம்ம ஓதி பார்க்கிறோமே, இதெல்லாம் அதனுடைய பரக்கத்துல தான் சில நேரத்துக்கு நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும், ஜுரமா இல்லையாங்க. அப்போ ஓதி பார்க்கறதெல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அருமையானவர்களே, நீங்கள் குளிக்க செல்லாதீர்கள் வயிறு நிரம்பிய நிலையில். அதே போல வாக்கிங் போகும்போது கண்ட மட்டும் வாக்கிங் போகக்கூடாது எழுதுறாங்க. நீ நடக்கும்போது களைப்பு வர்ற வரைக்கும் நடக்காத, களைப்பு டயர்டாகி இழைக்கிற அளவு நடக்கக்கூடாது, அதுல வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஆக நடங்கள், ஒலா தம்ஷி, நீங்கள் நடக்காதீர்கள், களைப்பு வர்ற வரைக்கும் நடக்காதீர்கள். அதே மாதிரி வயிற்றுல சாப்பாடு இருக்கும்போதே ரெண்டாவது சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிடக்கூடியது மிருகம் தான். மிருகம் தான் கறியை தின்னுட்டு இன்னொன்று அடிச்சு கறியை திங்கும், அதனால நீண்ட நாள் மிருகம் வாழ்றது இல்லை. என்ன எழுதுறாங்க, மாமிசம் திங்கக்கூடிய விலங்குகள் பாருங்க, ஒரு கறியை தின்னுட்டு செமிக்கிறது முந்தைய இன்னொன்று கறியை அடிக்கும். அப்போ கறிக்கு மேல கறி திங்கிறதுனால தான், செமிக்காம திங்கிறதுனால தான் அவை என்ன செய்யறது இல்லை, அவைகள் இது உயிர் நீண்ட நாள் வாழ்றது இல்லை. அலிலலில்லான்னு சொல்லுவாங்க, வயலட் மலருடைய எண்ணெயை நீங்கள் பயன்படுத்துங்கள், கோடை காலத்தில் குளிர்ச்சியாகும், குளிர்காலத்தில் இதாக இருக்கும், உங்களுக்கு ஹீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஜெய்தூன் எண்ணெயை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது நரம்புகளை பலப்படுத்தும், கவலையை நீக்கும், நற்குணகத்தை ஏற்படுத்தும், உள்ளதுக்கு அமைதி ஏற்படுத்தும். அதனால தான் ஒரு 100 கிராமே 200 ரூபாங்கிறான். அது சொல்றானா இல்லையாங்க, ஜெய்தூன் எண்ணெய் இருக்கு போய் தானே அதுக்கு அவ்வளவு மதிப்பு சொல்லப்படுது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இருக்கிறாரு, ஒரு சமயம் என்ன செய்தாரு, ஒரு மருத்துவர்கிட்ட சொன்னாரு, மருத்துவரே நீங்க ஒரு நல்ல ஒரு அருமையான மெடிசன் டிப்ஸ் தாங்களேன், மருத்துவ டிப்ஸ் தாங்களேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த டாக்டர் சொன்னாரு, நீங்க நோய் இல்லாம மாத்திரை போடாதீங்க. மாத்திரை போடுறதா இருந்தா ஏதாவது நோய் வந்தா தானே போடணும், நோய் இல்லாம மாத்திரை போடாதீங்க. அதே போல நீங்க என்ன செய்யுங்க, பழைய கறியை திங்காதீங்க, உப்பு கண்ட மாதிரி காஞ்சி போன பதப்படுத்தப்பட்ட காஞ்ச கறியை திங்காதீர்கள், ஃப்ரெஷ்ஷான கறியை சாப்பிடுங்கள். வாலிப பெண்ணை தவிர நீங்கள் யாரையும் கல்யாணம் முடிக்க வேண்டாம். அதே போல ஒட்டக பாலை சாப்பிடுங்கள், அது ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது. வால் கோதுமை, தொழிற்கோதுமைன்னு சொல்லுவோம் இல்லை, வால் கோதுமை, தொழிற்கோதுமைக்கு உண்டான இதை சாப்பிடுங்கள், அது உங்களுக்கு கண்ணொளியை தரும் என்றெல்லாம் சொல்லி காட்டினார். அதே மாதிரி ஹஜ்ஜாஜ் யூசுப் ஒரு சமயம் ஒரு மெடிசன், ஒரு டாக்டர்கிட்ட நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு மெடிசன் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாரு, நீங்க ஏன்னா சில மதியம் உண்ட பிறகு சிறிது நேரம் தூங்குங்கள். மதியம் உண்ட பிறகு என்ன செய்யுங்க, சிறிது நேரம் தூங்குங்கள். நைட்டு உண்ட பிறகு கொஞ்சமாவது நடங்கள், முள்ளின் மீது நடந்தாலும் சரி, நைட்டு சாப்பிட்ட உடனே படுத்துடாதீங்க, கொஞ்சமாவது நீங்க நடங்க. அதே போல நீங்கள் தேன் சாப்பிடுங்கள், தேன் இருக்கு பத்தியில
அது உங்களுடைய குடலில் ஒட்டி இருக்கக்கூடிய பாய்சன்களை அது வெளியே எடுத்து விடும். தேன் குடல் மேல இருக்குல்ல, அதுல நீங்க சில கடா வறுத்தவொன்னா குடல்லையே புழு இருக்கும் பார்த்துருக்கீங்களா நிறைய கடாவில். ஆக நீங்கள் வயிற்றை கிளீன் பண்ணாம தூங்காதீங்க. பாத்ரூம் போயிட்டு தான் படுக்கணும். ஒண்ணுக்கு போயிட்டு தான் என்ன செய்யணும், ஒண்ணுக்கு அடக்கி நிறைய படுத்தவங்க கிட்னி ஃபெயிலியரா நிறைய பேர் ஆயிருக்கு. எத்தனை பேர் சோம்பப்பட்டு எஞ்சிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் படுத்து கிடக்கானா இல்லையா. ஆக வயிற்றை கிளீன் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யுங்க, போய் படுங்க என்று என்ன செய்வாங்க. பழங்கள்ல பல சீசன்ல ஒரு பழம் சீசன் இருக்குன்னா அந்த சீசன் முடிந்த பிறகு அந்த பழத்தை சாப்பிடாதீர்கள். அந்த சீசன் வந்த புதுசில் அந்த பழத்தை சாப்பிடுங்கள். அந்த பல சீசன் முடிஞ்ச பிறகு வாங்குற பழசல்ல நோய் தான் இருக்கும், மெடிசன் இருக்காது என்றெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்களை அலிரலியல்லான்னு சொல்லுவாங்க. வயலட்டு மலர் எண்ணெயை நீங்கள் பூசுங்கள். அது கோடை காலமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, கொள்ளை நோய்க்கு அது மருந்தா இருக்கும். அதற்குண்டான இந்த வயலட்டு மலருடைய அந்த ஜூஸை குடியுங்கள். காலரா போன்ற நோய்க்கு அதுதான் மருந்து என்று அலிரலியல்லான்னு சொல்லி காட்டுவாங்க. ஆக இது போன்ற நல்ல மெடிசன்களை நம்ம எதுக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம்னு சொன்னா, டெய்லி படுக்கும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்து ஓதிட்டு, குல்ஹுவல்லா ஓதிட்டு, குல்லவுது பெரு பரக்கல் ஓதிட்டு, குல்லவுது பிரப்பின்னாஸ் ஓதிட்டு, உடம்பு உள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேய்ச்சி அவ்வளோத்தையும் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ரசூலை இணைச்சுவாங்க. தேய்ச்சி ஃபுல்லா தேய்ச்சி உடம்பு உள்ள தேய்ச்சிட்டு தான் எனக்கு கையில 3 தடவை ஊதுவாங்களாம் ரசூல்லா. எத்தனை தடவை? 3 தடவை ரசூல்லா கையில ஊதிட்டு உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும். எதுக்குன்னா கண் திருஷ்டியை போக்குறதுக்கு தான் அப்படி செய்வாங்க. ரசூல்லாவை எத்தனை கண் போட்டிருப்பான் நிறைய பேர், எத்தனை பேர் ஏங்கி இருப்பான் ரசூல்லாவை பார்த்து. அப்ப இந்த சமுதாயத்திற்கு ஓதி பார்க்கறதுக்கு நீயே உனக்கு ஓதிக்கோ, உன் கையில ஊதிக்கும், உன் கையால தடவிக்கும், உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தடவிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அற்புதமான கந்திஷ்டி மெடிசனையும் நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்த இந்த மருத்துவத்தை நாம் பாதுகாத்து அதில் உள்ள வரைமுறைகளை உணவுகளிலே கட்டுப்பாடாக இருந்து அல்லாஹு தாலா லட்சமா செலவு பண்ண வேண்டிய எந்த வியாதியும் அல்லாஹ் நமக்கு தராம பாதுகாப்பானாக. ஆயிரங்கள் கூட ஆஸ்பத்திரி செலவு செய்யாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. வெறும் 1 ரூபா 2 ரூபா மாத்திரையில முடியக்கூடிய சின்ன தலைவலி, சின்ன ஒரு பிரச்சனையை தவிர அந்த அதுவும் பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக வேண்டி. ஏன்னா வீடை வித்து செலவு பண்ணி, காடை வித்து செலவு பண்ணியும் கடைசியில காப்பாற்ற முடியாதவங்களும் நிறைய பேர் புலம்புறாங்களா இல்லையா. நேற்று கூட ஒரு ஆள் சொன்னார், ஹசரத் 6 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டேன், ஆனாலும் குணமாகல, ஒரு பெரிய வியாதின்னு சொன்ன. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரி பெரிய வியாதியிலிருந்து எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுக்கு தான் இந்த மெடிசனை பத்தி நம்ம என்ன செய்யுதுன்னு சொன்னோம். இந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாயிருங்க. குறிப்பாக ஒரு நஸீர் மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாவுன், குர்ஆன் உங்களுக்கு ஒரு மருந்து அத்தியாயங்கிறாங்க. குர்ஆனை நம்ம மருத்துவத்துக்கும் இறக்கிருக்கோம். சூரத்துல் பாத்திஹா அது ஒரு ஷிஃபா, அது ஒரு தாய் சூரான்னு சொன்னாங்களா இல்லை, உம்முல் குர்ஆன், குர்ஆனின் தாய். அதாவது ஒரு இறைநேச செல்லுடைய வரலாறுல தபக்காத்து ஷாஃபியால அபுல் காசிமில் குஷைரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, என் புள்ள சீரியஸா, என் குழந்தை சீரியஸா இருந்தது. நானே முடிவு பண்ணிட்டேன், பிள்ளை செத்து போயிடும், இறந்து போயிடும், நீ பிழைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த சமயத்துல அல்லாஹ்வை நான் கனவுல பார்த்தேன். யார கனவுல பார்த்தேன்? அல்லாஹ்வை கனவுல பார்த்தேன். அல்லாஹ் சொன்னான், குர்ஆன்ல உள்ள 6 ஷிஃபாவுடைய ஆயத்து இருக்குல்ல, ஒன் நஸீர் மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாவு வைதா மல்ட் ஃபஹுவ யஷ்ஃபீன். இப்படி ஷிஃபான்னு ஒரு 6 இடத்துல வருது. இந்த ஷிஃபாவுடைய ஆயத்தை உன் புள்ள மேல கை வச்சு நீ ஓதி ஊது என்று அல்லாஹ் சொன்னான். நான் ஊதினேன், அல்லாஹ் என் பிள்ளையை குணப்படுத்தினான். அதனாலதான் இந்த செய்தியை தப்சீர் ரூல் பயான் எழுதுவாரு. யாராவது அந்த காலத்தில் உள்ள ஷேகுமார்கள் மஷாயிகுமார்கள் என்ன செய்வாங்களாம், யாருக்காவது சோம் இல்லைன்னா இந்த 6 ஆயத்தை கண்ணாடி தட்டை எழுதி சுத்தமான தண்ணியில கழுவி கொடுக்கக்கூடிய வளமையை அந்த காலத்திலே வச்சிருந்தார்கள் என்று செய்து எழுதுவாங்க. ஆக இது மாதிரி உள்ள விஷயங்கள், ஏன்னா இந்த மாதிரி உள்ள விஷயம் இமாம் இப்னு சம்மாக்குன்னு ஒரு இமாம் இருந்தாங்க. அவங்களுக்கு திடீர்னு வியாதி. அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்காக ஒரு டாக்டர்கிட்ட என்ன செய்தாங்க, இன்னைக்கு சிங்கப்பூர் டாக்டர் அமெரிக்காவுக்கு போறாங்களா இல்லையா, அதே மாதிரி ஒரு கூபாவில இருந்து ஒரு கிறிஸ்துவ டாக்டரை பார்க்கறதுக்காக தண்ணி எடுத்துட்டு போயிருந்தாங்க சில மாணவர்கள். போற வழியில ஒரு வெள்ளை மனுஷர், வெள்ளை உடையில அழகான மனமான ஒரு மனிதர் சொன்னார், எங்க போறீங்க நீங்க? இப்னு சம்மாக்கு ஆலிம், அவர் ஒரு சாலியான மனிதருக்கு
ஒரு நாத்தம் முடிச்சவன் கிறிஸ்துவர் முஸ்லீம் அல்லாத நாத்தம் முடிச்சவட்டியே தான் நீங்க மெடிசன் வாங்க போறீங்க. மனமான மனிதருக்கு நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. நீங்க திரும்பி போங்க, தண்ணியை கீழே ஊத்துங்க, நேர போங்க, நான் சொன்னதாக சொல்லுங்க. ஒரு வெள்ளை உடையில வெள்ளை மனிதர், அழகான மனிதர், மணக்கும் மனிதர் வந்து சொல்றார், நீங்க அந்த வேதனை செய்யற இடத்துல கையை வச்சுக்கிட்டு ஒபில் ஹக்கி அன்சல்நாஹு ஒபில் ஹக்கி நஸல, இந்த குர்ஆனை கொண்டே நாம் இறக்கினோம், இந்த குர்ஆனை கொண்டே இறக்கினோம்னு சொல்லி ஒரு ஆயத்து வருதா இல்லையா? இந்த ஆயத்தை அந்த இடத்துல கை வச்சுக்கிட்டு ஓத சொல்லுங்க, நான் சொன்னதாக சொல்லுங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. வந்த பிறகு சொல்லப்பட்டது இப்னு சம்மாவுக்கு அதே மாதிரி செய்தார். உடனே அந்த நோய் குணமாயிடுச்சு. யார் தெரியுமா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து சொல்லிட்டு போனாங்கன்னு இப்னு சம்மாவுக்கு சொன்னாங்க. ஆக ஆன்மீகவாதிகள் எல்லாம் எதிலேயே வைத்தியம் பண்ணாங்க, எதிலேயே வைத்தியம் பண்ணாங்க, இதுலயே வைத்தியம் பண்ணாங்க. ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன், ஒரே ஒரு செய்தி, இப்படி நீட்ட மாட்டேன், ஒரு செய்தி ஒரு 50 செகண்ட்ல முடிச்சிடறேன். என்ன சொன்னாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு, அதாவது அல்லாம யாஃபி தன் கிதாப்ல எழுதுவாரு, ஒரு மனிதர் அப்படியே சீரியஸா இருந்தார். எல்லாரும் பார்த்துட்டு நீங்க பிழைக்க மாட்டீங்க, நீங்க தௌபா தேடுங்க, நீங்க தௌபா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டே போறாங்க. நீங்க அல்லாஹ்ட்ட தௌபா பண்ணி தேடுங்க சொல்லிட்டு அப்பதான் சொல்லுவாங்க, நீங்க கடைசி நேரம் நீங்க பிழைக்க மாட்டாரு. ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி நான் பிழைக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கனவு. அந்த கனவுல என் வீட்டுல கூட்டமா வருது. ஆனா வரும்போது பறவையா பறந்து வர மாதிரி இருக்கு. வந்து உட்கார்ந்த உடனே மனுஷனா மாறுறாங்க எல்லாரும். வரிசையா உட்கார்ந்துட்டாங்க எல்லாரும். எல்லாரையும் வாசல்ல அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். கடைசியா எல்லாரும் உட்கார்ந்த உடனே ஒரு பெரிய மனுஷர் பக்கத்துல வந்தாங்க. வந்து கையை தீக்க நெத்தியில வச்சாங்க. வச்சுக்கிட்டு ஏன்னா பிஸ்மில்லா ரப்பி அல்லா அஸ்பி அல்லா தவக்கல்து அலல்லா ஈத்தசம்து பில்லா புவல் தம்ரில் அல்லா மாஷா அல்லா லாக்குவத்தை இல்லா பில்லா அப்படின்னு சொல்லி துவா செய்தாங்க. துவா செய்துட்டு நாங்க ஒரு சாலிகில் முறி என்ற ஒரு ஞானியை பார்க்க வந்தேன், இந்த பெண் ஞானியை பார்க்க வந்தேன், உங்களையும் பார்க்க வந்தேன்னு சொன்னாங்க. யாரு? ரசூலுல்லா கனவுல ரசூல்லா தொட்டி துவா செய்தாங்க. துவா செய்துட்டு சொன்னாங்க, இந்த துவாவை வானத்தில் அல்லாஹ்வை அரிசை சுமக்கக்கூடிய சிம்மாசனத்தை சுமக்கக்கூடியவர்கள் அது படைத்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது இது ஓதிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லா சொல்லி முடிச்சாங்க. நான் கேட்டேன், உங்க பக்கத்துல உள்ள இந்த நோய் இந்த இது எதுக்கு இது மெடிசன் தெரியுமா? இது சுக்குமன், எல்லா நோய்க்கும் இது மருந்து, எல்லா தோல்விக்கும் எல்லா போர்க்களத்துக்கும் வெற்றியை கொடுக்கும், எல்லா கஷ்டத்துக்கும் இது தீர்த்து வைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் ரசூலுல்லாஹ் அடிக்கிட்டே போனா. ஃபர்ஸ்ட் இது மெடிசன், எல்லா நோய்க்கும் இது மெடிசன் அப்படின்னாங்க. இப்போ பக்கத்துல ஒரு ஆள் கேள்வி கேட்டார், போர்ல ஜெயிக்கிறா இருந்தா சொல்லலாம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னாங்க. இது யார் நாயகம்? பக்கத்துல இருக்கிறது யாரு? அபூபக்கரான்னு கேட்ட. இல்ல எங்களுடைய சின்ன பாப்பா அன்சார் அலியல்லாஹ். இந்த பக்கம் இருக்கு, இடது பக்கம் இருக்கிறது யாரு? இவங்க எல்லாம் சோதாக்கள், பின்னால இருக்கிறது நல்லடியார்கள் அப்படின்னாங்க. நான் முழிக்கிறேன், நான் சீரியஸா இருந்தவன் நல்ல ராகத்தா ஏஞ்சேன்னு சொல்லுவான். இந்த மாதிரி எத்தனையோ பேர்களை ரசூலுல்லாஹ் கனவுல வந்து குணப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்திக்கணும். கரெக்டாக நம்ம சில துவாக்களை, திடீர்னு பயணத்துல இருப்போம், அந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் இருக்க மாட்டான், மெடிக்கல் இருக்காது, அந்த நேரத்துல நமக்கு நம் துவாவே துணை, நம் துவாவே நமக்கு துணை. அந்த நேரத்துல அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம நல்ல விஷயங்களை, நிறைய துவாக்களை நம்ம பயன்படுத்தி பாதுகாத்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபிய வல் முஆஃபாத தாயிமத ஃபித் தீனி வ துன்யா வல் ஆখিরাহ இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எங்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை, நீண்ட ஆள் வாழ்க்கையை, ஆஸ்பத்திரி இல்லாத வாழ்க்கையை, மருத்துவ செலவு இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கும் குடும்பத்திற்கும் தந்தல் புரிவாயாக. மோசமான வியாதியிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா. பிஹாக்கு சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமீன். சுப்ஹான ரப்பிக இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி